இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே முதலாவது வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியார் பிள்ளைகள் யாவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? இன்றைக்கி சத்தியத்தை வசனங்களை எழுதுவதற்கு எழுதணும். ஹல்லேலூயா. உங்களுடைய மேய்ப்பர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் வசனங்களையும் செய்தியும் 52 சண்டே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு நோட்டில் எழுதி, டைரியில் எழுதி உங்களுடைய குடும்பத்தில், குடும்ப ஜெபங்களில் என்ன செய்யணும்? அனுதினம் அபியாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணி என்ன செய்யணும்? ஒரு டைரி போட்டு என்ன பண்ணணும்? இது மாதிரி ஒரு 10 வருஷம் நான் ஆலயத்துக்கு வந்தேன், 10 டைரி இருக்கணும் வீட்டில். எத்தனை டைரி இருக்கணும்? 10 வருஷம் வந்தால் 10 டைரி இருக்கணும். 20 வருஷம் வந்தால் 20 டைரி. எதுக்கு இருக்கணும் சொல்லுங்கள்? உங்களுடைய பேர பிள்ளைங்க சொல்லும், எங்களுடைய ஆயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வசனத்தை நோட் பண்ணி இன்றைக்கி 20 டைரி இருக்குது வீட்டில். அதை எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்? அடுத்தடுத்த சந்ததி வளர்ந்து பெறுகிறது. ஹல்லேலூயா. அதாவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்ல போனால், நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் பணிபுரிந்து, எத்தனை வருஷம்? 40 வருடம் பணிபுரிந்து அதிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி 1998 ஜம்மு காஷ்மீர் பகுதியில் என்னுடைய 2 பிள்ளைகள் அங்கே படித்து கொண்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியம். நான் என் மனைவி பிள்ளைகளோடு அங்கே இருக்கும்போது 97 ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்னுடைய பெரிய மகள் கிட்டத்தட்ட 9 வயசு, சின்ன மகன் 6 வயசு. இந்த 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீரில் அங்கே இருக்கிற நதியில், ராவி நதி என்று நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நதியில் எங்கள் 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் அடிச்சுன்னு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய மனைவி மென்டலாகி, அதுக்கு பிறகு நானும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஜம்மு காஷ்மீரில் ஆண்டவராக இயேசு தரிசனமானார். ஹல்லேலூயா. அது பிறகு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு நாங்கள் சொந்த ஊர் அரக்கோணம் பகுதி. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறது பட்டாபுரம் பகுதியில் நாங்கள் போகிற சபை ஆவடி ஏசிய தாமஸ் ராஜா ஆவடி சபையில் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் 2000 ஞானஸ்தானம் பெற்று 7 வருஷம் பெங்களூரில் PhD முடிக்காண்டு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்போது பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளை இழந்தாலும் கிட்டத்தட்ட 8000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 8000 பேர் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம சென்னை பட்டினத்தில் அநேக ஊழியர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. பல மாநிலங்களில் புறப்பட்டு போய் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பஞ்சாபில் பைபிள் கிளாஸ் நடத்தி இரவெல்லாம் கண்விழித்து ஜெபித்து அங்கே பல பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
ஒரிசாவில், நாக்பூர் பகுதியில், டெல்லியில் மற்றும் பீகாரில், வெஸ்ட் பெங்கால் பல பகுதிக்கு போக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பர்மா பகுதியில், மியான்மர் பகுதியில் போய்ட்டு அங்கே போய் பைபிள் கிளாஸ் எடுத்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இன்றைக்கி படித்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு எங்கே போய்விட்டு வரோம். அது மாதிரி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நாங்கள் இழப்புகள் மத்தியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டோம். நீங்கள் இழப்பில்லாத ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிற கிருபையை கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய முழங்கால் தேவை. அல்லேலூயா. சத்தியவேத ஆராய்ச்சி எங்களுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா 40 இரவு 40 பகல் சாப்பிடாமல் தூங்காமல் அப்படி ஒரு ஜெபத்தை நடத்தினோம். எதனால? அப்படி இயேசு செய்திருக்கிறாரு, அது பிறகு மோசே செய்திருக்கிறாரு, அது பிறகு எலியா செய்திருக்கிறாரு. ஏன்னா ஜெபம் தான் சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். எவ்வளோ நீ ஜெபிக்கிறீங்களோ சாத்தான் எங்கே போயிடுவான்? கோமா ஸ்டேஜ் போய் படுத்துடுவான், இல்லைன்னா நம்மளை படுக்க வச்சுருவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணோம்? 40 பகல் 40 நீங்கள் ஜெபம் பண்ணனாலும் ஒரு மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தெய்வ சமூகத்தில் தினந்தோறும் செபிக்கணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி 1 மணி நேரமாவது செபிக்கணும். ஒரு சீசன் எப்படி இருந்தாலும் ஒரு 12 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் சபை வளரும். இந்த சபை வளரத்துக்கு வழி என்னென்னா ஜெபத்தின் மூலமாக. 2வது சத்தியம். 3வது உங்களுடைய சாட்சி. நீங்கள் நல்ல சாட்சியாக இருந்தீங்கன்னா இந்த பகுதியில் அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வருவாங்க. வரவங்கள வரமாட்டாங்களா? வருவாங்க. நீங்கள் சாட்சி இல்லைன்னா வரமாட்டாங்க யாருமே. அல்லேலூயா. இந்த இடம் இன்னும் காலியாக கிடக்கிறது. இது மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 சர்வீஸ் நடக்கணும். எத்தனை சர்வீஸு? 4 சர்வீஸ் நடந்துக்கிறதுக்கு ஜெபம் தான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அது சபைக்கு ஒரு பலன். அல்லேலூயா. அப்போ தானியேல் ஜெபம் பண்ணியிருக்கிறார் 3 வேளையும். இது மாதிரி நாங்கள் 21 இரவு 21 பகல் அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலருடைய ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்புறம் 7 இரவு 7 பகல் ஏறெடுக்க உதவி செய்தார். அதுக்கு பிறகு 3 இரவு 3 பகல் எஸ்தர் ஜெபம். பல ஜெபங்கள். இப்போ வருகிற ஏப்ரல் மாதம் கூட பார்த்திங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே காலத்தில் நாக்பூர் பகுதியில் அந்த பகுதியில் நாங்கள் போய் என்ன பண்ணுறோம்? இப்போது ஒரு 72 hours ப்ரே நடத்துகிறோம். அல்லேலூயா. இப்படி வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாக்பூர், நம்முடைய இந்தியா தேசத்துடைய மைய பகுதி நாக்பூர், அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். அடுத்த ஜூன் மாதம் உத்தரமேற்கு பகுதியில் ஒரு 72 hours ப்ரேயர். இப்போ ஐயா கூட சொன்னேன், இந்த இடத்துல கூட ஒரு 21 மணி நேரம் ஜெபம் நடத்தணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு 3 முறை என்ன செய்யணும்? காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? 5 மணிக்கு முடிக்கணும். சாப்பிடாமல் தூங்காமல் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அமிச்சோம்னா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, இந்த பட்டணம் ஆஸ்வதிக்கப்படும். இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்பி சபைக்குள்ளே வருவார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. எத்தனோ மக்கள் ரட்சிக்கப்படாத நரகத்துக்கு போய்க்கிறார். அந்த மக்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஜெபந்தான். அல்லேலூயா. உங்களிடத்த பணம் கேட்கல, பொருள் கேட்கல, எதுவும் கேட்கல. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தா கர்த்தர் நிச்சயமாக அந்த பட்டணத்தை என்ன பண்ணுவார்? சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அழிந்து போகிற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஒரே கையில் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்றுனா ஜெபந்தான். இந்த ஜெபத்தை பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஆவிகள் என்ன பண்ணும்? இந்த எல்லை விட்டு வெளியே போகும். புரியுங்களா? எல்லா ஆவிகளும் உள்ளே இருக்கிறனால தான் நம்மளே சபைக்கு வரத்துக்கு எப்படி வரோம்? லேட்டாக வரோம். புரியுங்களா? எப்படி வரோம்? வராது போயிடுறோம். அப்புறம் வந்தாலும் பைபிளில் வசனம் எடுக்கிறதில்ல. அப்புறம் எப்படியோ சத்துரு என்ன பண்ணுறான்? தந்திரமாக அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் வேலையை கரெக்டாக பண்ணுறான். ஆனால் நம்ம அதெல்லாம் அறிஞ்சு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்றைக்கி ஆண்டவரோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னென்னா, சபை தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அதில் சொல்லப்பட்டது முதலாவது பாயிண்ட் என்னென்னா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நீங்களாம் எப்படி இருக்கணும்? 1 அடையாளமாக இருக்கணும், 2 அற்புதங்கள் செய்கிறவளாக இருக்கணும். நீ கை வச்சா என்ன பண்ண? விடுதலை ஆகணும். 2வது நம்ம பார்க்குறோம், அதில் சப்ஜெக்டில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்களே அவனை நிறைய அடையாளங்கள் என்ன பண்ணணும்? பிசாசில் துரத்தணும், நல்லா செபிக்கணும், வியாதிஸ்மல போய் கைகளை வைக்கணும். கட்டு உடையுமா? உடையாதா? உடையும். இந்த காரியத்தை நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். 3வதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்க வேண்டும். எப்போயுமே ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும்.
எப்பவுமே நம்முடைய ஆவியில் அனலாக இருந்தால் தான் ஆவி என்ன செய்வார், நமக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகம் நம்ம என்ன செய்யும், ஜெப ஜீவியத்தை பெருக வைக்கும். புரியுங்களா? இரண்டாவது சத்தியத்துக்குள்ளே போக முடியும். மூன்றாவது சாட்சியை ஜீவிக்க முடியும். நான்காவது கர்த்தர் நம்முடைய கையை என்ன பண்ணுவார், நம்ம சபையினுடைய தேவைகள் நிரப்புவார். அல்லேலூயா. இந்த ஏரியாவிலே நிறைய இடங்கள் இருக்குது. புரியுங்களா? ஒரு 2000 பேர் உட்கார அளவுக்கு ஆண்டவனா பண்ண சபையை கட்டி தருவார். அதுக்கு என்ன தேவை? ஜெபம் தான் தேவை. உங்களுடைய ஜெபந்தான் ஒரு மேய்ப்பருக்கு பலனாக மாறுகிறது. அல்லேலூயா. நான்காவதாக நாம் பார்க்கிறோம், உங்களை நடத்துகிறவர்களை உங்கள் மேய்ப்பருக்கு என்ன பண்ணணும், ஒன்று கீழ்ப்படியணும், ஒன்று கீழ்ப்படிந்து அடங்கணும், இரண்டாவது மதிக்கணும், மூன்றாவது அவருடைய சொல்லை கேட்கணும், செவியை சாய்க்கணும். கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று மேய்ப்பர் சொல்கிறார், அதுக்கு குறித்த வசனங்கள் வரும். அப்புறம் துக்கத்தை என்ன பண்ணோம், அவருடைய உள்ளத்தில் துக்கம் வந்து என்ன பண்ணுறாரு, கண்ணீர் சொரியுமா எப்போ சபையை பார்த்து. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும், உங்களுடைய மேய்ப்புடைய விசுவாசத்தை கரெக்டாக என்ன பண்ணணும், பின்பற்றணும். இந்த அளவுக்கு அவங்கள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறான்னா அவருடைய விசுவாசத்தை கரெக்டாக பின்பற்றினாவே போதும். வேறு எங்கே அந்த மேய்ப்பர் சொன்னார், எந்த மேய்ப்பர் இல்லை. உங்கள் மேய்ப்பர் உங்கள் சபைக்கு கொடுக்குற வார்த்தைகளை கேட்டு அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றினாவே போதுமானது. அல்லேலூயா. ஐந்தாவது நம்ம பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும், பரிசுத்தம் எப்பவுமே இருந்தால் தான் ஆலயமாக மாறுகிறோம் நம்ம. ஆறாவதாக நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரே நம்ம விசனப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஏழாவதாக நாம் பார்க்குறோம், மனுஷருக்கு கீழ்ப்படியதை பார்க்க நம்ம எப்பவுமே யாருக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியதை பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணுறோம், சபையை விட்டு விலகிறோம். புரியுங்க? தேவனுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எட்டாவது, சில காரியங்களை நம்ம விலகி இருக்கணும். எதில் விலகி இருக்கணும்னு ஆண்டவர் அதை குறித்து பேசுவார். எதெல்லாம் விலகி இருக்கணும், நம்மக்கிட்ட எதெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்காக கொடுக்கிறாரு, சபைக்காய் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ சபை எப்படி இருக்கணும், ஒன்று அடையாளங்களாக இருக்கணும், இரண்டாவது அற்புதங்களாகவே இருக்கணும். உங்கள் கையில் அற்புதம் நடக்கணும். நீங்கள் அநேகர்களுக்கு எப்படி இருக்கணும், அடையாளமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஏரியாவில் வந்து உங்களை கேட்டால் ஒரு ஜெப வீராங்கன்னு சொல்லணும். இந்த தெருவில் யாராவது உங்கள் பேர் கேட்டால் அவங்க ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அப்படி சொல்கிறாங்களா யாராவது? சொல்லுங்கள். எஸ்தரை சொன்னாங்களே இல்லையா? எஸ்தர் என்ன பண்ணாங்க, 3 வேளை ஜெபிக்கிறவங்க. அப்படி யாரெல்லாம் நீங்கள் எல்லாமே பெண்கள் அதிகமாக இருக்கனால சகோதரிகளாக உங்கள் ஜெப ஜீவியத்தை என்ன பண்ணணும், பெருகணும். உங்களுக்கு நேரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஜெபித்தாதான் ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்கு போகிறத கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓடி வருவாங்க. உங்கள் ஜெப ஜீவம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளமும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள், அவர்களுக்குன்ற சபையை குறிக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும், அனுகிரகம் செய்யணும். அதாவது வசனத்தை தைரியமாக மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவங்க என்ன பண்ணணும், வசனத்தை சொன்னால் தான் அது ஒரு விதை. அது நீங்கள் யாருக்குள்ளே நீங்கள் ஒரு விதை போடுறீங்கன்னா, வசனமாகிய விதையை அது என்ன பண்ணணும், வேலை செய்யும். ஒரு 3 வருஷம் ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் வேறு எதுவும் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு இயேசு பற்றி தெளிவாக அவங்களோடு பேசணும். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய எய்மாக இருக்கணும். ஆத்ம ஆதாயம் மிக அவசியம், சபைக்கு சுவிசேஷம் மிக அவசியம், ஜெபம் மிக அவசியம். நீங்கள் விதைத்த பிறகு உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்காக வீட்டில் வந்து ஒரு முறை ஜெபிக்கணும். அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசே மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, 40 வருடம் அற்புதம் அடையாளம் நடந்துனே இருக்குது சபையில். அல்லேலூயா. இன்றைக்கி அற்புதம் அடையாளம் நம்ம ஓடின்னு இருக்கிறோம். நம்ம கையில் தான் நடக்கணும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம கையில் என்ன பண்ண முடியாது, எந்த அற்புதம் நடக்க மாட்டேது. நம்ம அற்புதம் தேடக்கூடாது, உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற யார், பரிசுத்த ஆவியானவர்.
அவர் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கணும். உங்கள் மனசில் என்ன பண்ணணும், என் மேலே யார் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் பெரிய பெரிய அற்புதம் உங்கள் மூலமாக நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். மோசே 40 வருஷம் சபையில் என்ன பண்ணிக்கிறார், வனாந்தரத்தில் இந்த அற்புதங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உபாகம் 8:4 வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. பாருங்க, 40 வருஷம் அவங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பழகி பெருகி இருக்குது. அல்லேலூயா. 40 வருஷம் அவங்களுடைய கால் என்ன பண்ணல, வீங்கலை, அவனுடைய வஸ்திரம் பழையதாக மாறலை. அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுக்கு இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய இயேசு சாதாரண இயேசு கிடையாது, புரியுங்களா. உலகத்தை, வானத்தை பூமி சகலத்தை சிருஷ்டித்தவர், வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் படைத்தவர். சிலுவையில் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிசாசின் தலையை நசுக்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாவங்களை கிரிகளை என்ன பண்ண அழிச்சிருக்கிறாரு. நம்முடைய நோய்களை வியாதிகளை சரீரத்தில் என்ன பண்ண சரீரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி யாரா இருக்கிறீங்களா? ஏன் வாழணும்னா விசுவாசில் நடக்கிற அடையாளங்கள் ஏவன்னு நீங்கள் என்ன பண்ண போயிட்டு பிசாசில் துரத்தி நீங்கள் மற்றவருடைய வியாதி மேலே கைகளை வைத்து ஜெபித்து அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு வைராக்கி உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஆலயத்தில் உட்காந்தோம், நம்ம பாடினோம், துதித்தோம், போயினே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன பண்ணோம், வியாதி உள்ளவர்களை குணமாக்கும், புரியுங்களா. பிசாசின் கட்டுகளை உடைக்காது. நீங்கள் கை வச்சு ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் யாத்திராகம் 16:35 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா. 40 வருடம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு, 40 வருடம் போய் அவங்க கஷ்டமாக வேலை செய்யலை, ஆண்டவர் அவங்களுக்கு போஷித்தார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் வேலைக்கு போனால் தான் எனக்கு சோறு, நான் வேலைக்கு போனால் தான் வீட்டை கட்டுவேன், நான் வேலைக்கு போனால் தான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்திலே வளரணும். அல்லேலூயா. 40 வருடம் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க போய் எங்கேயும் என்ன பண்ணல, கேஸ் பற்ற வைத்து சோறு ஆக்கலை, ஆகாரத்தை உண்டாக்கலை. அல்லேலூயா. ஆனால் 40 வருஷம் நம்முடைய தேவன், அவங்களுக்கும் தேவன் தான், நமக்கும் தேவன் தான். இல்லை நமக்கு வேற இருக்கிறார் ஆண்டவர், அவங்களுக்கு வேற நமக்கு வேறு அப்படியே இருக்கிறார். அவர் இருக்கிறவண்ணமாகவே இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்களுடைய பானையில் எண்ணெய் இல்லை, மாவு இல்லைன்னா கர்த்தர் விசுவாசித்த நீ அதை நிரப்புப்பார். உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னா, உங்கள் பிள்ளைங்கள்லாம் டாக்டராக மாறணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அவங்கள கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். உங்கள் சிறு பிள்ளைகள்லேருந்து அந்த பிள்ளை மேலே கைகளை வச்சு ஜெபித்து நல்லா அவர்கள் என்ன பண்ண உருவாக்கணும், ஜெப ஜீவித்தை உண்டாக்கணும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை படித்து +2 முடிக்கும் போது ஒரு நீட் தேர்வு போய் எழுதும், புரியுங்களா. நீட் தேர்வு படிக்க தேவையில்லை, புத்தகத்தை படித்து கர்த்தருடைய ஞானத்தில் வளர்ந்துன்னா அந்த பிள்ளை ஒரு டாக்டராக மாறும். முடியுமா, முடியாதா? முடியும். முடியாது ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்துக்கு அதிபதி யார் இப்போது? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு எல்லாம் அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல டேலண்டாக வரணும்னா அந்த பிள்ளைகள் மேல் கரத்தை வச்சு நீ ஜெபிக்கணும். சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணோம், சாமுவேலுக்கு எப்படி அண்ணால் தன்னுடைய வசனத்தை சொல்லி தந்தாங்களோ, ஜெப ஜீவித்தை சொல்லி தந்தாங்களோ, அதே போல் என்ன பண்ண நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணணும். பிள்ளையா அது குழந்தையாக இருக்கும்போது ஜெபிக்கணும், பிள்ளையாக மாறும்போது ஜெபிக்கணும், வாலிபனாக மாறும்போது ஜெபிக்கணும், அது சிநேகிதமாக மாற ஜெபிக்கணும், அது ஒரு புருஷனாக மாறுற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணே இருக்கணும். தாய்க்கு அந்த கடமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நீ ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை உங்கள் பிள்ளைங்க செய்வார். யாத்திராகம் 12:41 சொல்லுகிறது, 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரத்தில் இது குறித்து பேசுகிறாரு, புரியுதுங்களா. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுறாரு. அல்லேலூயா. 430 வருஷம் ஆன பிறகு கரெக்டாக என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்தார். ஒருவேளை உங்களுக்கு விடுதலை இல்லாத கஷ்டப்பட்டுருப்பீங்க, இந்த வியாதியிலேருந்து விடுதலை இல்லை, ஐயோ வீட்டிலேருந்து விடுதலை இல்லை, எங்கள் கணவர் குடிக்கிறாரு, அது ஒரு விடுதலைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த வாரமே அது ஆண்டவர் நிறைவேற்றி விட்டுருவார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் வேணும். என்ன வேணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விடாத முயற்சி பண்ணணும், புரியுங்களா. சோர்ந்து போயிடக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, சோறு வராது. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்போது என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். இந்த சரீரம் பார்த்திங்கன்னா இது மண்ணுக்கு போகிற சரீரம், புரியுங்களா. இது என்னைக்கு இருந்தாலும் மண் சாப்பிட்றோம். ஆனால் உள்ளுக்கிற ஆத்மா ஆவி என்ன பண்ணாது, மண் சாப்பிடாது. அப்போ உள்ளுக்கிற ஆவி ஆத்மாவில் தான் ஆவி என்ன பண்ணுறாரு, நிரம்பி வராரு. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியில் எப்பவுமே சோறு இருக்கக்கூடாது.
புரியுங்களா? நல்லா பேசணும். நெகட்டிவாக எதுவும் பேசவே கூடாது, பாசிட்டிவாகவே பேசணும். அல்லேலூயா. எது சொன்னாலும் நம்ம கத்தனால் ஆகும், இது ஆகும், இது ஆகும். புரியுங்களா? சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ மறைச்சிடுவேன், இந்த வியாதியில் செத்துடுவேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தானாகவே சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் வாயை பயன்படுத்தி தான் பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுக்கு வியாதியை கொண்டு வருவான். உங்கள் வாய் இருக்குது பாருங்கள், அந்த வாயை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உதடு, உங்களுடைய நாவு, உங்களுடைய அப்புறம் என்ன இருக்குது வாய், இது மூணுத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வாய் இருக்குது பாருங்கள், இந்த வாயில் பாசிட்டிவாக பேசணும், விசுவாசமாக பேசணும். நாவில் என்ன பண்ணணும், விசுவாசமாக பேசணும். உதடில் விசுவாசமாக பேசணும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பேசினே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். முடியுமா? முடியாத ஆண்டவரால் நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ கர்த்தர் என்னை நடத்துவார். அவர் பரிசுத்தமாக நம்மை நடத்துவார். எந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமை ஆக மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், எந்த பாவத்தை போய் சிக்கி கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. சாத்தான் அவன் உலகத்தை சுற்றின்னு இருந்தால் கூட அவங்க ஒரு ஆளை தேடுறான். புரியுங்களா? யாராவது ஒரு மனுஷனை தேடி தான் என்ன பண்ணாது உள்ளே வரும். புரியுங்களா? அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, நான் சொல்கிற மாதிரி நடப்பாங்களா அப்படின்னு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, தேடி வராரு. அப்போ யாருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அவங்க தான் என்ன பண்ண முடியும். நீ ஆவியானவருக்கே இடம் கொடுத்துப்பார், ஆண்டவருக்கே இடம் கொடுத்துப்பார், இயேசுவுக்கே இடம் கொடுத்துப்பார். அவர் உன்னை நடத்தினே வருவார். அல்லேலூயா. உன் ஜெபஜீவியம் அப்படியே வளரும், உன் வேத வாசிப்பு வளரும், உன் சபையில் ஆத்துமாக்களை நீ கொண்டு வருவீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆத்மாவை என்ன பண்ணுவீங்க, உங்களோடு கூட வர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் உனக்கு எய்ம் இருக்கணும். மீதி இந்த உலகத்து காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, மேலான பார்வை தான் பார்க்கணும். கழுகு எப்படின்னா பண்ணிச்சு, மேலானவைகளே பார்த்தது, ஆனால் கோடியானது கீழானதே பார்த்தது, ஒரே இடத்துல சுற்றினே இருந்தது. அதனால தான் அதுக்கு இறை கம்மியாக கிடச்சிது. ஆனால் கழுகு என்ன பண்ணுது, மேலே போனவருக்கு அதுக்கு இறை குறையுமா பெருகுமா? பெருகும். அது மாதிரி நம்ம கழுகை போல பார்க்கணும். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை பாருங்கள், இந்த வலது பக்கம் இடது பக்கம் பாருங்கள், எத்தனை பாவம் பெருகி கிடக்கிறது. அல்லேலூயா. ஒரு சோதம் பட்டணம் போல் இருக்கிறது. ஜனங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து போகிறாங்க. அவ்வளோ மக்களுக்கு நீங்கள் முழங்கால் படிட்டு இந்த ஆலயத்தில் சண்டே, புரியுங்களா, நம்ம உடனே என்ன பண்ணுறோம், சபை விட்டு ஓடி போயிடுறோம் வீட்டுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக சண்டே இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், உன்னுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. நீ தேவ பாதத்தில் உட்காந்து தேவனுக்கு தெரிவிக்கணும். புரியுங்களா? நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத, நீ அவங்க போய் சொல்லாத, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லாத. இங்கே ஆலயம் திறந்து இருக்குது, ஆலயத்துக்குள்ளே வாங்க, உங்களுடைய கண்ணீர் விடுங்க, பெருமூச்சு விடுங்க, அப்புறம் முழங்கால் படிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் என்ன பண்ணுங்கள், போராடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், எத்தனை வருஷம், 430 வருஷம் முடிந்தவர்கள் அவங்க விடுதலை எங்கே வராங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க. யூதா 1:5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரட்சித்தார். நம்மளை எல்லாருமே இங்கே ரட்சிக்கப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் குறையக்கூடாது. வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசம் ஒரு நாளும் குறையக்கூடாது. புரியுங்களா? நிறைவான ஒரு விசுவாசம் இருக்கணும் உங்களுக்குள்ளே. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் வருகையில் இந்த பூமியில் விசுவாசம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஜனங்க வேதத்தை மறந்துட்டாங்க, நிறைய பேர் ஜெபத்தை மறக்கிறாங்க. இப்போ புரியுங்களா? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 60-70 சபைக்கு போகிறோம். எத்தனை சபைக்கு? 60 இடத்துக்கு ஆண்டு கொண்டு போகிறோம். எங்கெங்கே கொண்டு போகணும் எங்களுக்கே தெரியாது. புரியுங்களா? திடீர்னு ஒரு டக்குன்னு ஃபோன் பண்ணுவோம், வேறு இடத்துக்கு ஓடுவோம். ஆனால் 52 சண்டேயில் ஒரு வாரம் 3 சண்டேயில் பேசுவோம். இன்றைக்கி சாயந்தரம் இன்னொரு இடத்துல பேசணும். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த விசுவாசம் குறைஞ்சினே இருக்குது. இன்றைக்கி பைபிளையே வாசிக்கிறதில்ல. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசிக்கலைன்னா உங்களுக்கு விசுவாசம் வளராது. சத்தியத்தை அறியலாம், உங்களுக்கு விசுவாசம் வளராது. 66 புத்தகம் இருக்கிறது, 1189 அதிகாரம் இருக்கிறது. அதை இரவு பகலமாக என்ன பண்ண, கருத்தோடு நீ என்ன பண்ண இருக்கணும், வாசிக்கணும். காலையில் எழுந்து அதிகாலை எழுந்து 4 மணிக்கு என்ன பண்ணோம், 4 மணிக்கு எத்தனை பேர் எழுந்துக்கிறீங்க? இன்னைக்கு கரெக்டாக நாங்கள் 4 மணிக்கு எழுந்து வர்றோம். படுக்கும் போது மணி 2 மணி. இந்த மெசேஜ் முடிக்கும் போது நான் எடுத்து வைக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி 1 ஆயிடுச்சு. நைட்டு படுக்கும் போது 2 ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்து அங்கேருந்து ஓடி வரேங்க. கரெக்டாக 7 மணிக்கு இங்கே வந்து உக்காந்துட்டோம். ஐயா சொன்னார் 8 மணிக்கு மெசேஜ் டைம் பண்ணார். 7 மணிக்கு இங்கே வந்து கரெக்டாக நிற்கிறோம்.
ஏன் சொல்ல வரோம்? அவருடைய வேலையில் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் கர்த்தர் அதாவது சொல்கிறார் ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன். அப்போ அவர் வேலையில் என்ன பண்ணோம்? உண்மையாக இருக்கணும். அல்லையா? ஆலயம் 7 மணிக்குன்னா என்ன பண்ணோம்? 6:45 உள்ளே வந்துடணும். எத்தனை மணிக்கு? ஒரு 1/4 மணி நேரம் முழங்கால் படிட்டு உன் பாவரிக்கை செய்து ஆராதனைக்கு ஆயத்தமாகணும். சும்மா அப்படியே வந்து நேரம் என்ன பண்ணுறோம்? அப்படியே முழங்கால் போட்டு நிற்கிறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். அப்படி இல்லை, 1/4 மணி நேரம் என்ன பண்ணோம்? ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா எத்தனை மணிக்கு முன்னாடி போகிறோம்? இன்டர்வியூ போனீங்கன்னா எப்போமா போனீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போவீங்களா, இல்லை அப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு போய் உட்காருவீங்களா? முன்னாடியே போய் என்ன பண்ணுவோம்? உட்காந்துப்போம். ஏன்னா ஒரு வேலைக்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு முன்னாடி வந்துடுறாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு போயிடக்கூடாது. டைமோடு வரணும். ஆண்டு கரெக்டாக 7 மணின்னு 7 மணிக்கு வந்துடுவார். உள்ள வந்து அந்த யார் வராங்களோ அவங்க மேலே கை வச்சுட்டு போயினே இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வருவார்னு ஒரு தேவ பயம் இருக்கணும், ஆண்டு கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தர் பார்க்குறாரு. என்ன யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா? நம்மளை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் தேகத்தோடு உள்ளே வரணும். பாருங்கள், விசுவாசம் இல்லாத பாருங்கள் 5,99,998 பேர் செத்து போட்டாங்க கானான் தேசத்தில். எத்தனை பேர்? 40 வருஷம் ஆலயத்திலே உட்காந்துருந்தவங்க எத்தனை பேர் மறிச்சாங்க? 5,99,998 பேர். 2 பேர் தான் உள்ளே போனாங்க கானான் தேசத்துக்குள்ளே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களை கானான் தேசம் கொண்டு போகணும்னு சொன்னார். ஆனால் எத்தனை பேர் செத்துட்டாங்க? விசுவாசம் இல்லாத இவ்வளோ பேர் செத்துட்டாங்க. 40 வருஷம் சபையில் உட்காந்து எந்த வேலைக்கு போகல, எங்கே போகல. நம்ம வாரத்துக்கு 3 மணி நேரம் தான் வரோம். புரியுதுங்களா? எத்தனை மணி நேரம் வரோம்? ஒரு 3 மணி நேரம் கூட நம்ம கரெக்டாக வரதில்லை. அப்போ நம்ம போக மாட்டோமா பரலோகத்துக்குள்ளே? ஒரு நாள் போக மாட்டோம். மனுஷனை என்ன பண்ணலாம்? நான் பரிசுத்தமாக இருக்கேன், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்த்து நேர்கிறார். நீ வருகிறதை பார்க்குறாரு, நீ உட்காரதை பார்க்குறாரு, நீ என்ன பண்ணுற, வந்தவருக்கு என்ன பண்ணுற. புரியுங்களா? என் மேலே எவ்வளோ உனக்கு பயம் இருக்குதுன்னு பார்ப்பார். டைமோடு கரெக்டாக என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள், டைமோடு வரணும். புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவர் வந்து கரெக்டாக காத்திருப்பார். புரியுங்களா? நம்மளுக்கு பரலோகம் முக்கியம். எது முக்கியம்? கண்ணு மூடினா எங்கே போய் நிற்கணும்? 3ஆம் வானத்தில் இருக்கிற பேரடைஸ்குள்ளே போய் உள்ள நுழையணும். கண்ணு மூடனா எங்கே போயிடணும்? 3ஆவது வானத்துக்குள்ளே இருக்கிற பேரடைஸ்குள்ளே போய் என்ன பண்ண? இலை பாறணும். புரியுங்களா? ஒருவேளை ஆண்டோடைய வருகை வந்தால் மறுபாயிடணும். அதுவும் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும் சபை. இனி காலம் செல்லாது. இனி வரப்போகிற காலம்னா ரொம்ப கொடூரமான காலம். இப்போது யார் விடுத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள தப்பிச்சிடுவாங்க. ஜெபம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் இல்லாதவருடைய வாழ்க்கையில் கொரோனாவில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க, சுனாமியில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க. அந்தமான் நிக்கோபார் எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? அந்தமான் நிக்கோபார் ஐயா நீங்கள் போய்க்கிறீங்களா? ஐயா போய்க்கிறார், எல்லோரும் போய்க்கிறேன். அந்தமான் நிக்கோபாரில் 8000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? இது மாதிரி சர்ச்சை ஆராதனை பண்ணியிருந்தது. மெய்ப்பூர் மட்டும் நின்றார், மெய்ப்பூருடைய ஒய்ஃப் அப்படி உட்காந்துருந்தாங்க. புரியுதுங்களா? சுனாமி வருது. ஃபஸ்ட்டு பூமி அதிர்ச்சி வந்தது, 2 சுனாமி வந்தது. புரியுதுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 8000 பேர் அந்த ஃபாஸ்ட்டு மட்டும் தான் தப்பிச்சார். மீதி எல்லாருமே அவுட்டு ஆராதனை நேரத்தில். ஏன்னா ஆராதனை ஆண்டருக்கு எப்படி இருக்குது? கனி இல்லாத ஒரு ஆராதனை இருக்கக்கூடாதுல்ல. புரியுதுங்களா? அப்போ ஏன் எல்லோரும் எடுத்துக்கினார் ஆண்டவர்? கனி இருந்தால் தானே நிற்க வைப்பார். ஒரு நல்ல மரம் கனி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய வீட்டில் மாமரம் இருக்குது, அது ஃபுல்லாக பழம் இருக்குது, நல்ல டேஸ்ட்டான பழம் வந்துருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஊரில் ஒரு 10 நாள் ஊருக்கு போவீங்களா? ஒரு 5 நாள் விட்டு போவீங்களா? எங்கேயுமே போக மாட்டீங்க, அங்கே தான் இருப்பீங்க. அது மாதிரி ஆண்டவருக்குள்ளே நம்ம கனி இருந்தால் தான் நம்மோடு ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. கனி அன்பு இருக்குதா? உன்னுடைய மருமகளை நேசிக்கிறியா? மாமியாரை நேசிக்கிறியா? உன் பேர பிள்ளைகளை நேசிக்கிறியா? பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறியான்னு ஆண்டு கவனிப்பார். அன்பு தான் சகல பாவங்களையும் மூடம். அன்பு இருந்தால் போதும். அந்த அன்பு எப்படி வரும்? வேதத்தை தேடும் போது, தியானிக்கும் போது, ஆராயும் போது, சம்பாஷணை பண்ணும் போது, அதுக்காக நீங்கள் நேரத்தை ஒக்கும் போது அந்த வசனம் போய் ரத்தத்தில் கலந்து உங்களுக்கு நல்ல கனி உள்ளவளாக மாற்றிடும். மாத்திரை போட்டால் ரத்தத்தில் கலந்தால் தான் சுகம் உண்டாகும். அந்த மாதிரி வந்து வசன ரத்தத்தில் கலந்தால் தான் நம்முடைய ஜென்ம சுபாவம் போயிடும். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் போன பிறகு கனி உருவாயிடுது. அப்போ கனி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். கனி இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார் ஆண்டவரே? வருகையிலே போகவே முடியாது. புரியுங்களா? அரியன்னு சொல்லிவிடுவார். புத்தி இல்லாத கண்ணிக்கு என்ன பண்ணாங்க? எண்ணெய் இல்லாத போயிடுச்சு. ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? சொல்லுங்கள். தாளந்து புதைச்சிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ண? பயன்படுத்தணும் சபைக்காக. அப்படியே வச்சுன்னு தூங்கி நிற்கக்கூடாது.
அதை பயன்படுத்தி 2 ஆத்துமா, பாடல் மூலமாக ஆத்துமா ஆதாயப்படலாம், ஜெபத்தின் மூலம் ஆத்துமா ஆதாயப்படுத்தலாம், கொடுக்கறதுனால ஆத்துமா ஆதாயப்படுத்தலாம். நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்தாலும் ஆண்டவர் ஆத்துமா ஆதாயப்படுத்தலாம். அல்லையா? ஆனால் உனக்குள்ளுக்கிற தாளந்து, உனக்குள்ளுக்கிற கனிகள், உனக்குள்ளுக்கிற வரங்கள் என்ன பண்ணும்? நீங்கள் பயன்படுத்தினா தான் அது வேலை செய்யும். புரியுங்க? ஒரு மிஷின் வாங்கிட்டீங்க, அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணாது, ஒரு நாள் தூக்கி போட்டுருணும் வெளியே. அதே போல் தான் நமக்குள்ள ஆவியான உள்ளே இருப்பார். அவர் சொல்லுவார், மகளை சோமன் எழுந்து, மகளை ஒரு 4 பாட்டு பாடு, இந்த பகுதியில் இருக்கிற ஆவிலாம் ஓடணும். அப்போ துதிக்கும் போது என்ன பண்ணோம்? அவருடைய நாமத்தை ஒரு 1000 நாமத்தை சொல்லும் போது இந்த இலையில் இருக்கிற ஆவிலாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். நல்லா துதிக்கணும், நல்லா செபிக்கணும், நல்ல ஆவிலை நிரம்பி சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும், நல்ல உபவாசத்தை பண்ணணும், இரவெல்லாம் கண் விட்டு ஜெபிக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சரீரம் மண்ணுக்கு தானே போகுது, என்னைக்கு தானே இந்த சரீரம் என்ன பண்ணோம்? மண்ணுக்கு போகுது. இந்த சரீரத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 24 மணி நேரம் இதுக்கே எல்லா வேலையும் செய்து முடிச்சிடுறோம். புரியுங்களா? அவங்க தான் கண்ணுக்கு திறக்கப்படாத வாழறாங்க. நம்ம கண்ணு திறந்தாச்சு, நம்முடைய ஆவிக்குரிய கண்ணுனா ஆயிடுச்சு, திறக்கப்பட்டாச்சு. இனிமேல் நம்ம எப்படி வாழணும்? ஆவிக்குரிய காரியங்களே செய்யணும். என்ன செய்யணும்? சரீரத்தை குறைக்கணும், ஆவியில் நிரம்பி செபிக்கணும், ஆவிக்குரிய காரியங்கள் ஆத்மா ஆதாயம் செய்யணும், அதிகமாக ஆண்டவருக்காக நிற்கணும், கொடுக்கணும், தாங்கணும், எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டுக்கு முதல் இடத்தை பிடிக்கணும். அல்லையா? ஆவியில் தான் நிரம்பணும். அந்த சரீரத்தை நீ வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுங்களா? அந்த சரீரத்தில் வியாதி வரதுக்கு காரணம்னா ஆத்மாவில் ஃபஸ்ட்டு வியாதி வந்தால் தான் சரீரத்தில் வரும். நீ நினைக்கும் போது சரீரத்தில் உருவாகிடும். அதனால தான் நம்முடைய உள்ளான மனிதன் கிறிஸ்துவ சிந்தனை நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லையா? நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ சிந்தையாக இருக்கணும், ஜெப சிந்தையாக இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல யோசனை பண்ணணும், நல்லா ஆண்டவருக்குள்ளே நினைக்கணும், ஆண்டவரை நினச்சி பார்க்கணும், அவருடைய வசனங்களை நினைக்கணும், தியானிக்கணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறா பாருங்கள், யாக்கோபு 2 அதிகாரம் 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 22ஆம் வசனம். விசுவாசம் அவனுடைய கிரிகளோட கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போது விசுவாசம் எதோடு இணைக்கப்படுகிறது? கிரிகளோடு இணைக்கப்படுகிறது. புரியுங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். என்ன நடந்தது? ஒரு பிள்ளையை கொடுத்தார். என்ன செய்தார் ஆண்டவரே? இங்கே பாருங்கள், ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் விசுவாசித்தார். 100 வயசில் என்ன கொடுத்தார் ஆண்டவரே? ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணார்? மோரியா மலையில் மேலே என்ன பண்ணார்? அவருக்காக பலி செலுத்துகிறாரு. அதுதான் கிரியை. அப்போது இந்த பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு விசுவாசம், பிள்ளை பலி செலுத்து கிரியை. அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது? விசுவாசம் கிரியை 2 சேர்ந்ததுனால என்ன உண்டாச்சு? சிநேகிதனாக மாறிட்டான். இப்போ ஆண்டவருக்கு என்ன மாறிட்டான்? சிநேகிதன். ஆண்டவர் சிநேகிதன் என்ன பண்ண மாட்டார்? எதையும் மறைக்க மாட்டார். ஊழியக்காரனுக்கு மறைப்பார். புரியுங்களா? ஆனால் சிநேகிதருக்கு மறைக்க மாட்டார். ஊழியக்காரனுக்கும் சிநேகிதன் என்ன வித்தியாசம்னா, ஊழியக்காரன் கேட்டு செய்வான், ஆனால் சிநேகிதன் கேட்காதே செய்வான். அல்லேலூயா. சிநேகிதன் எப்படி செய்வான்? கேட்காம. ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வேலையில் அங்கே என்ன சொல்கிற எஜமான் அதை கேட்டு செய்வீங்க. புரியுதுங்களா? அந்த வேலைக்கு என்ன பண்ணுவார்? இன்றைக்கி என்ன வேலை, அது செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு. ஆனால் அந்த எஜமானுக்கு அந்த வேலைக்கான சிநேகிதனை மாறிட்டா அந்த எஜமான் என்ன செய்வார்? சொல்லவே மாட்டார். ஏன்னா சிநேகிதன் அதோடைய அதிகமாக செய்வார். இப்போ பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதன் அடைக்கிறார். இப்போ நம்மளே பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும்? சிநேகிதன் கூப்பிட முடியுமா? சொன்னால் தான் சர்ச்சுக்கு வரோம், சொன்னால் தான் உபாசத்துக்கு வரோம். நீங்களே எப்போதும் உங்கள் மேய்ப்பர் அம்மாக்கிட்ட போய் நம்ம இப்படிலாம் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்கள். யாராவது நீங்கள் இந்த வாரத்தில் இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாம், மாலை நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், பெண்கள் ஒன்றா சேர்ந்து அப்படின்னா கேட்டிருக்கிறீங்களா? நீங்களே கேட்குறதில்ல. ஏன் கேட்குறதில்லன்னா, நம்ம வேலைக்கார மாதிரி போயிடுறோம். அல்லேலூயா. காலம் கடந்து போயிடும், ஆத்மா பிரிக்கப்படும். மரணம் என்பது ஆத்மாவையும் சரீரத்தை பிரிக்கிற இடத்துக்கு பார்த்தா மரணம். அப்போ ஒரு நாள் மரணம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், எனக்காக என்னம்மா செய்த? கேட்க மாட்டாரா? நான் 25 வருஷம் ஒன்று என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆலயத்தில் கொண்டு உட்கார வச்சேன், எனக்காக என்ன செய்யுதுன்னு கேட்பார். அப்போ என்ன சொல்லுவோம்? நான் சொல்லுவோம், உங்கள் பிள்ளை பெற்றெடுத்துட்டு ஒரு 25 வருஷம் ஆகுனா உடனே என்ன பண்ண, வேலைக்கு போயிட்டு பணத்தை கொண்டு கொடுப்பீங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன்றார். என்ன சொல்வீங்க? உங்கள் பிள்ளை சம்பாரிச்சு உங்கள்கிட்ட கொடுக்கலாம், என்ன சொல்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? வேதனைப்படுவீங்களா? வேதனைப்படும். ஆண்டவர் அது போல் தான் நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வச்சார்.
ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நீ கனி கொடுக்கணும், 5 வருஷத்தில் ஆத்ம ஆதாயம் செய்யணும், 5 வருஷத்தில் ஜெபிக்கணும், ஏதாவது ஒரு தாளந்து உனக்குள்ளே வேலை செய்துனே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஃபுல்லாக மாம்சத்துக்கே நம்ம நேரத்தை கொடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் எவன. செகண்டு மார்க் 16:17 சொல்கிறது, விசுவாசுகளால் நடக்கும் அடையாளங்கள் எவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். மார்க் 16:18 சொல்கிறது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றி குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்து மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாறு. அப்போ விசுவாசிக்கு தேவன் 2 அடையாளம் கொடுத்துருக்கிறார். 4 காரியம் சொல்கிறாருங்க. ஒன்று, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வியாதிஸ்து மாதிரி என்ன பண்ணணும், தைரியமாக கை வச்சாதான் உங்களுக்கு வியாதி வராது. இல்லையா? நீ நோயில்லாத வாழ்க்கை வாழணும்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண சொல்லுங்கம்மா. ஒரு நோயில்லாத வாழ்க்கைனா எப்படி வாழுறது? மற்ற நோய் உள்ளவர்களுக்கு போய் கை வச்சு ஜோம் பண்ணி பாருங்கள். அந்த பாரம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உனக்கு எந்த வியாதியும் வராது. இல்லையா? வியாதி உள்ளவர்களுக்காக ஜோம் பண்ணிப்பார், வியாதி உள்ளவர் மேலே கைகளை வச்சு ஜோம் பண்ணிப்பார், உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அது பிறகு எந்த வியாதி உன்னை தொடாது, இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? எந்த நோய்க்கு அடிமையாக மாட்டேன், எந்த வியாதிகளுக்கு அடிமையாக மாட்டேன், எந்த சாபங்களுக்கு அடிமையாக மாட்டேன், எந்த விதமான உலக தேவையில்லாத காரியங்கள் போய் சிக்க மாட்டேன். இல்லையா? அப்போ உனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் நீ கை வச்சு ஜெபம் பண்ணுறதுனா ஆகும், விடுதலை உண்டாகும். அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், அந்த வசனம் சொல்ல அப்போஸ்தலர் 3:6 சொல்லுகிறது, அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி உடனே என்ன பண்ணார், 40 வருஷம் ஒரு மனுஷன் எப்படி எத்தனை வருஷம் 40 முடவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், பேதுரு போல தான் நம்ம இருக்கிறோம், நம்ம தனியாக ஸ்பெஷலாக இருக்கிறோமா. நாங்கள் ஜெபிக்கும் போது 2 பிள்ளைங்க செத்து போன பிள்ளைங்க உயிரோடு எழுந்து நின்றுச்சு. இல்லையா? அந்த பிள்ளைங்க செங்கல்பட்டில் நடந்தது இந்த காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க எங்கள் பிள்ளைங்க, நான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுமண்ணா நீங்கள் போய் ஊரில் பாருங்கள், 2 பிள்ளைங்க உயிரோடு இருக்குன்னு. புரியுங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு பிரேஸ்ட்டு பண்ணி மறுபடியும் அந்த பிள்ளைங்க ஊழியம் செய்யுது. யோசித்து பாருங்கள், முடியாது ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டுட்டோம், அடுத்த வேலை என்ன செய்யணும்? புரியுங்களா? இன்னும் அற்புதம் எனக்கு நடக்கணும், எனக்கு என்ன செய்யணும், எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி கிடையாது. மற்றவங்க ஆசீர்வாதத்துக்காக ஓடணும், பிறனுக்காக மற்றவங்களுக்காக உன் நேரத்தை செலவு பண்ணணும். அல்லையா? உனக்காக நீ எதையும் கேட்காத, உனக்காக என்ன பண்ணாத, உனக்காக எதையும் கேட்காத, மற்றவங்களுக்காக கேளு. அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணிப்பார். உன் சிறையை போய் கற்று என்ன பண்ணுவார், திருப்புவார். உன் தேவைகளை பரிபூர்ணமாக சந்திப்பார். நீங்கள் எனக்கு ஆண்டவர் எனக்கு வந்து சோறு இல்லை, எனக்கு உடை இல்லை, எனக்கு வீடு இல்லைன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 ரட்சிக்கப்பட்டு நான் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. அல்லையா? எனக்கு கை நிறைய எல்லாமே கொடுத்துட்டாரு. என்ன தேவையோ அத்தனையும் 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம், ஒரே வேக்கண்ட்டு. ஆண்டவர் சொன்னார் உனக்கு தான் தருவேன்னார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அப்படி எனக்கு தான் கொடுத்தாரு. அல்லையா? குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதணும். புரியுங்களா? அந்த புத்தகத்தை அதிக நாள் கூட நான் படிக்கலை. புரியுங்களா? மிலிட்ரியிலேருந்து வந்தாலுங்க படிச்சிருப்பாங்களா? ஆனால் எழுதி 480 மார்க் பாஸ் ஆகி தாசில்தாருடைய ஆஃபீஸில் எனக்கு அரக்கோணத்தில் கிளர்க்கு வேலை கிடச்சிது. நான் வேணான்னு வந்துட்டேன். அல்லையா? பல இடத்துல தேவன் எல்லா அதிகாரம் கற்றுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியணும். கொலோசியர் 2:10 சொல்லுகிற வாசித்து பாருங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மளே எப்படி இருக்கணும், சபையார் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அவர் என்ன இருக்கிறாரு, சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் ஏசு என்னவா இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு. துறைதனா என்ன, துறைனா என்னம்மா? துறை என்றால் மத்திய துறை, மாநிலத்துறை, தனியார் துறை. இதுக்கு மேலே எதனா துறை இருக்குதா? இந்த உலக எல்லா நாடுகளில் போய் பாருங்கள், இந்த 3 துறை இருக்கும். எத்தனை துறை? மத்திய துறை ஒன்று இருக்கும், அப்புறம் மாநிலத்துறை இருக்கும், அப்புறம் தனியார் துறை இருக்கும். இதுக்கு மேலே எதனா இருக்கா செப்பரேட்டாக? நீங்கள் சொல்லுங்கள், எதனா இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இந்த எல்லா துறைகளுக்கும் இயேசு என்னவா இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு. அடுத்து என்ன இருக்கிறார், எல்லா அதிகாரத்துக்கும். 3 இடத்துல தான் அதிகாரம் இருக்குது நாட்டில். எங்கெங்கே இருக்குது? 1 நீதித்துறையில், 2 காவல்துறையில், 3வது அரசியலில். இந்த 3 இடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்கும். ஒரு மனுஷனை உள்ளே தள்ளலாம், எடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யறதுக்கு இந்த 3 இடத்துல தான் இருக்கும். புரியுங்களா? இதுக்கும் இந்த யார் தலைவராக இருக்கிறாரு, இயேசு தான் தலைவர். அதான் துறைதனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கணுமா,
பரிபூரணமாக இருக்கணும். இருக்கிறீங்களா பரிபூரணமாக? ஏன் பரிபூரணமாக இருக்க முடியல அப்படின்னா அவர் தலைவர்னு அறியலை. புரியுங்களா? நீ தலைவர், நான் என்னுடைய தகப்பன் ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? உங்கள் தகப்பன் ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு ஒண்டாய் கம்பெனிக்கு உங்கள் தகப்பன் தலைவராக இருக்கிறார், நீங்கள் எப்படி இருப்பீங்கம்மா? நீங்கள் போய் 4 பேருக்கு வேலை கொடுப்பீங்களா, இல்லை அவங்ககிட்ட நீ எனக்கு வேலை கொடுன்னு கேட்பீங்களா? அது மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணும். இல்லையா? நம்முடைய தேவன் தலைவராக இருந்தால் நீ 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பேசணும். நீயே வேலை தேடி சுற்றுற, ஊரெல்லாம் சுற்றி நிற்கிற அப்ளிகேஷன் போடுறீங்க, எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேது. காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு குறைவு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் மிருக குணமாக இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல் ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க, தேவையில்லாத காலத்தில் என்ன பண்ணுறோம், போயிட்டு சிக்கி கொள்ளுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தேவன் அறிகிற அறிவு ரொம்ப குறைவு. இல்லையா? நம்முடைய தேவன் யாருன்னு நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா அது பிறகு உங்களுக்காக நீ என்ன பண்ண மாட்டீங்க, எதையுமே கேட்க மாட்டீங்க. இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், அத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது, சிலவங்கிட்ட பைபிள் இல்லை, சிலவங்கிட்ட நோட்ஸ் இல்லை. காரணம் என்ன? அவருடைய சத்தியத்தை என்ன பண்ணுறதில்ல, எழுதுறதில்லை. புரியுங்களா? வசனத்தை எழுதணும். இங்கே சொல்கிறப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் எழுதி உங்கள் வீட்டில் போய் குடும்ப ஜபத்தில் என்ன பண்ணோம், நம்ம பண்ணோம். குடும்ப ஜபத்தில் போய் அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் என்னோட என்ன பேசினார். புரியுங்களா? நம்ம இன்றைக்கி கேட்குறோம், நாளைக்கு காலையில் கேட்டால் நான் மெசேஜே மறந்துடுறோம். புரியுங்களா? அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சண்டை என்ன பண்ணுறதில்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டால் மறக்கிறோமா? யாராவது ஒன்று திட்டியிருந்தால் மறக்கிறோமா? யாராவது ஒன்று வெறுப்பாக பேசியிருந்தால் மறக்கிறோமா? இல்லை பேங்க்கில் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு டக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறோம், ஃபோனில் அப்படியே டக்குன்னு போட்டு காட்டுறோம் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் சத்தியத்தை யாராலும் என்ன பண்ண முடியல. ஏன் சொல்ல முடியல? ஆண்டவருடைய வசனத்தை போன வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டால் என்ன பண்ண முடியல. போன வாரம் என்ன மெசேஜ் தெரியல. ஏன் தெரியல? அது மேலே நமக்கு அக்கறை இல்லை, அது மேலே என்ன இல்லை, வாஞ்சி இல்லை, வைராக்கியம் இல்லை, பசி தாகம் இல்லை. அவருடைய வசனத்தை என்ன பண்ணுறோம், அற்ப காரியமாக நினைக்கிறோம். புரியுங்களா? நீங்கள் வசனத்தை எப்படி நினைக்கிறீங்க அப்படி தான் ஆண்டவர் நினைக்க முடியும். புரியுங்களா? வசனத்து மேலே உனக்கு பசி தாகம் குறைவேன்னா ஆண்டவர் அப்படி தான் பார்ப்பீங்க. புரியுங்களா? வசனம் அவருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தை. இந்த வசனம் உயிராகுது இல்லையா? எப்படி தெரியுது உங்களுக்கு? பைபிளுங்கிற வசனம் உயிராகுதா, உயிரா இல்லையா? எப்படி தெரியுது உங்களுக்கு? உயிராகுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? நடத்துகிறது. பின்னாடி யாராவது பைபிளில் இருக்கிற வசனம் உயிரோடு இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். பின்னாடி அது எப்படி உங்களுக்கு தெரியுது? உயிரோடு இருக்குதுன்னு எப்படி தெரியுது? கிரியை செய்யுது. வேறு நம்ம எல்லாத்தையும் புதுப்பிக்கிறது. ஏன் வசனம் உயிராகுதுன்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவர் உயிராக இருக்குன்னு எழுதினது உயிராகுது. மீதி எல்லா புத்தகம் பாருங்கள், எழுதின புத்தகம்லாம் அவன் செத்துட்டானா அந்த புத்தகத்தை மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? அந்த புத்தகத்தை யாருன்னா படிப்பாங்களா? நான் 10th கிளாஸ் 1980 முடிச்சேன்னு வச்சுக்கோ. 80வது அந்த 10th கிளாஸ் புத்தகம் வச்சு நீ 10th படிங்கன்னா முடிக்க முடியுமா? ஏன் முடியாது? அந்த மனுஷன் எழுதுன்னு எனக்கு கொடுத்தான் பாரு, அந்த மனுஷன் செத்து போட்டான், அதோட அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று சாகாதது எதுனா ஆண்டோடைய வார்த்தை மட்டும் தான். ஆனால் பிசாசு உங்களுக்கு ஏன் அந்த வசனத்து மேலே பசி தாங்க வைக்கலைன்னா, பிசாசு தந்திரமுள்ளவன். என்னது? பைபிள் படிச்சுன்னா நீ பெரிய பெரிய ஆளாகிடுவே, பைபிள் படித்தா விடுதலையாக சுற்றுவேன், பைபிளை வாசித்தனா பைபிளை தியானம் பண்ணால் உன் வாழ்க்கையில் கனி வந்துடும். இதெல்லாம் பிசாசு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுவான், நீங்கள் பைபிள் மேலேயே அந்த வாசனை வைக்க மாட்டான். பைபிளை கையில் எடுத்தாவே தூக்கம் வர வச்சுருவான். பைபிளை கையில் எடுத்தாவே என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள். கசப்பாக இருக்கும் பைபிள் வசனம்லாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள்றதுக்குலாம். பிசாசுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால்தான் நம்ம இன்னைக்கு பேசுகிற வசனம் கூட மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, இருதயத்தில் விதைக்கப்பட்டது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை நீங்கள் கேட்டும், அல்லேலூயா, நீங்கள் இப்போ கேட்குறீங்க, கேட்ட பிறகு என்ன ஆகுது? எங்கே போகுது அந்த வசனம்? ஏமா உங்களுடைய இருதயம் இருக்குதே இல்லையா? உங்களுக்குள்ளே இருதயம் இருக்குதுல்ல, அந்த இருதயத்துக்கு இந்த வசனம் போகுது. போன பிறகு வெளியே போகிறீங்க. இப்போ வீட்டு சர்ச்சை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. இப்போ பிசாசு எங்கே வருவான்? உங்கள்கிட்ட வருவான். உணர்வு இல்லாத இருக்கும்போது, எப்படி இருக்கும்போது, உணர்வு உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா
இப்போ உங்களை வந்து யாராவது தொடுறாங்க, தொட்டால் வந்து உடனே என்ன உண்டாகுது? உங்களுக்கு உணர்வு உண்டாகுதா, உணர்ச்சி உண்டாகுதா? சொல்லுங்கம்மா. உங்களுக்குள்ள உணர்வு உண்டாகுதா, உணர்ச்சி உண்டாகுதா? யாராவது உங்களை தொட்டால் உங்களுக்கு தெரியுதா என்னை தொடுறாங்க தொல்லைன்னு எப்படி தெரியும் கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்குது. உணர்ச்சி சரீரத்தில் உண்டானால்தான் தொட்ட பிறகு என்ன ஆகுது? ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது உனக்கு வலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சிக்குதுன்னு அர்த்தம். வலிக்கலைன்னா ஆகுது மருத்துவ போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கடினமான இருதயம். அவங்க எவ்வளோ வசந்தி கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? எவ்வளோ வசந்தி கேட்டாலும் அந்த வசனத்தை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. இப்போ கடினமான கல் போல் சிலருடைய இருதயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய முடிவு எங்கே இருக்குன்னா நரகத்தில். ஏன்னா கடினமாக அவங்க இருதயத்தை கடினப்படுத்த ஒரு நாள் அந்த இருதயம் என்ன ஆகும்? ஒரு இருதயம் கடினமாக இருக்கும்போது என்ன ஆகும்? நஷ்டமாயிடும். இல்லையா? அந்த முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டவங்க, வழியருகே விதைக்கப்பட்டவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, அவங்க வருவாங்க, வசந்தி கேட்பாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மறந்துடுவாங்க. அது பிறகு அவங்களுடைய வாழ்க்கையும் ஜீவையும் பார்த்தீங்கன்னா உலகம் பிறகம் போயிடும். பேருக்கு தான் கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பேருக்கு மட்டும் தான் இங்கே வருவீங்க. வீட்டுக்கு போன பிறகு எப்படி ஆகிடுங்க? அதே சண்டை, அதே ப்ராப்ளம், அதே கடன் ப்ராப்ளம், அதே கச்சேரி, அதே அவங்களுடைய வியாதி, நோய்கள், பலவீனம், அதே மக்களை திட்டுறது, கசப்பாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா அவங்க இருதயம் கடினமாகிடுச்சு. நீங்கள் ஆலயத்துக்கு வர வர உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், வசனங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆயத்தமாக இருக்கணும். இருக்குதா? சும்மா ஏதோ வந்துட்டு நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்புறம் ஒரு திருவந்து எடுத்துடுறோம், வேறு எதுவுமே எடுக்கிறதில்ல. இது ரெண்டு மேலே அக்கறை வச்சப்போ ரெண்டு வசனம் இருக்குது பைபிளில். ஒன்று ஞானஸ்தானம், ஒன்று திருவிருந்து. அப்படி 2 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது பைபிளில்? பைபிளில் நீங்கள் பார்க்குறீங்க, ஞானஸ்தானது ஒரு வசனம், அப்புறம் திருவிருந்து ஒரு வசனம். இது 2 வச்சுன்னு பரலோகத்துக்கு போக முடியுமா? ஏன் 66 புத்தகத்தை எழுதி கையில் கொடுத்தாரு? சொல்லுங்கம்மா. ஒரு 10th கிளாஸ் படிக்கிறாங்கன்னா 5 புத்தகத்தை ஏன் கொடுத்தாங்க கையில்? சொல்லுங்கள். 5 புத்தகத்தை எது கொடுத்துக்கிறாங்க? 5 சப்ஜெக்ட் வருதா இல்லையா? அப்போ 5 புத்தகத்தில் இருக்கிறதுக்கு நிறைவாக பாஸ் பண்ணால் தான், எழுதி நல்லா படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதுக்கு 1 வருஷம் போய் தான் என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும். இல்லையா? அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்த இந்த வசனம் எதுக்காக கொடுத்தாருன்னா, உங்கள் இருதயத்தில் போய் நின்று இருதயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஆத்மாவுக்கு. இல்லையா? உங்கள் ஆத்மாவுக்கு வசனம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே வசனம் போகலை, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே வசனம் நிறைவாக நிரப்பப்படலைன்னா ஆத்மா சோர்ந்து போயிடும். இல்லையா? அப்போ ஆத்மா சோர்ந்து போகும்போது ஆட்டோமேட்டிக் பிசாசு என்ன பண்ணிவிடுவான்? உங்கள் ஆத்மாவை நரகத்துக்கு திருப்பிடுவான். அதனால தான் இந்த வசனம் கேட்குற வசனம் ஏன் நீங்கள் மறந்துடுறீங்கன்னா, இருதயம் கடினப்படுத்திக்கிறோம். உங்கள் இருதயத்தை நீ கடினப்படுத்தினால் யாருக்கு லாபம்? நீ உலகெல்லாம் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? உலகெல்லாம் நம்ம வேலை செய்து பணம் சம்பாரிச்சிட்டோம், பொருள் சம்பாரிச்சிட்டோம், வீடு சம்பாரிச்சு எல்லாம் சம்பாதிச்சிட்டோம், ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லையா? இப்போ இந்த ஆத்மா வந்து உள்ளான மனிதன் நாளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், வருகைக்கு ஆயத்தமாகணும். புரியுங்களா? வருகையில் ஆத்மா தான் மேலே போவோம். புரியுங்களா? இல்லைங்க நான் சரியத்துக்கே செய்யிட்டேன் அப்படின்னா இந்த ஆத்மா வருகையில் போகாது. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் வசனம் இல்லைன்னா ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அழைக்கழிக்கிறான். பாருங்க, தயவுள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா? உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நன்மை செய்வீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஆத்மா இருக்குதா இல்லையா? மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது. மிருகங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மா கிடையாது. புரியுங்களா? ஆத்மா யாருக்கு இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு தான் இருக்கும். அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு யார் நன்மை செய்யணும்? அங்கே என்ன போடுது? தன் ஆத்மாவுக்குன்னு போட்டுக்குது. பாருங்கள் என்ன போட்டுக்குது? இது எழுதினவர் யாருன்னா சாலமோன். தன் ஆத்மாவுக்கு அவன் நன்மை செய்யாதனால அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? பரலோகத்தை இழந்துடுச்சு. சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? அந்த பரலோகத்தை இழந்துட்டார். முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் 1000 மனைவிகளை சம்பாரித்து வேசிகளெல்லாம் இன்னும் கொண்டு வந்து வச்சு அதனால என்ன பண்ண ஆத்மா அவனுடைய ஆத்மா விற்கிற பக்கம் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, ஆரம்பம் கரெக்டாக தான் இருந்தது. அபிஷேகம் பெற்றான், ஆலயத்தை கட்டினான், ஆலயத்துக்கு கரெக்ட் டைம் வந்தால் எல்லாமே செய்தான். போக 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 சாலமுடைய ஆத்மானா ஆயிடுச்சு. தாவீதுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஆத்மா இல்லாத போயிடுச்சு. இங்கே கூட நிறைய பேர் வரீங்க, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுற நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, ஆலயத்தை வரணும் ஆசைப்பட்டீங்க. போக போக ஒரு சாலமான ஆத்மா போல மாறுனுக்குது. இல்லையா? ஏன் மாறுதுன்னா நீங்கள் என்ன பண்ணல? அந்த ஆத்மாவுக்கு
என்ன செய்யலை? நன்மை செய்யலை. யார் செய்யணும் நன்மை? அங்கே போட்டு பாருங்கள், தன் ஆத்மாவுக்கு என்ன போட்டிருக்கிறாரு? அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நன்மை செய்யலைன்னா நீங்களே அதை என்ன பண்ணுறீங்க? அர்த்தம் சொல்லுது பாருங்கள், அதில் என்ன பண்ணுது? நீங்களே என்ன பண்ணுறீங்க? அதில் கடுறணும் பாருங்கள், அதை அலைக்கழிப்பீங்க அந்த ஆத்மாவை. உங்களுக்கே தெரியாது. இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும்போது மரணம் சந்திக்கும் நம்மளை. 2050 வரும்போது இங்கே பாதி பேர் இருக்க மாட்டோம். 2075 வரும்போது யார் இருப்போம்? இன்றைக்கி 2025. 2075 வரும்போது யார் இருப்போம்? ஒரு 50 வருஷம் கூட்டி பாருங்கள் உங்களுக்கு, புரியுதுங்களா? இருக்க மாட்டோம். 2100 வரும்போது இங்கே இருக்க யாருமே இருக்க மாட்டோம். இந்த ஏரியாவில் எவனாக இருக்க மாட்டான். அப்படின்னா அதெல்லாம் வேகமாக போகுது. மரண நாள் கிட்ட நெருங்கினே இருக்குது. ஒரு பர்த்டே வருதுன்னா ஒரு மரண நாள் கிட்ட வருதே இல்லையா? ஒரு பர்த்டே சந்தோஷமாக கொண்டாடுறோம், ஆனால் ஒரு வருஷம் இழந்துட்டோம், புரியுங்களா? நாள் தள்ளினே போகுது. அப்போ உன் ஆத்மாவுக்கு நீ நன்மை செய்யாதே போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக் அந்த ஆத்மா நீ உட்காந்து சரியத்துக்கு 3 வேளை சாப்பிட்ட, சரியத்தை நேசித்த, சரியத்துக்கு நன்மை செய்த, மண்ணுக்கு போகிற சரியத்துக்கு இரவும்பகலாம் என்ன பண்ணுறோம்? நன்மை செய்கிறோம். போய் கட்டணு ஒரு தலைவலி வந்தா ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம். ஏன்னா அதை நேசிக்கிற. ஆனால் ஆத்மாவை நேசிக்கிறியா? உன் ஆத்மாவை நீ நேசிக்கலைன்னா அப்போ நீ எவ்வளோ பலவீனமாக என்ன பண்ணிக்கிற? உன் ஆத்மா நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, புரியுதுங்களா? உங்கள் ஆத்மாக்குள்ளே உனக்கு ஒரு ஆத்மா இருக்குதுன்னு உனக்கு எப்போ தெரியும்னா உனக்கே ஒரு உணர்வு இருந்தால் தான் தெரியும். இல்லையா? ஏன் ஆத்மா வரைக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நன்மை செய்யணும், புரியுங்களா? உன் ஆத்மாவை நீ அதை அலக்கடிக்கணும்னா நீ அதுக்கு நன்மை செய்து போயிட்டுனா அதை என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா? நரகத்துக்கு போயிடும், புரியுங்களா? அந்த மனுஷன் என்ன பண்ணான்? உலகெல்லாம் ஆதாயப்படுத்திட்டான். ஆனால் முடிவில் ஆத்மா என்ன பண்ணிட்டான்? நஷ்டப்படுத்திட்டான். ஏன்னா தன்னை ஆத்மா ஒன்று இருக்குதுன்னு தெரியாது. ஐஸ்வர்யனுக்கும் லாசருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐஸ்வர்யனுக்கு ஆத்மா இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. நரகத்துக்கு போனபோது அவனுக்கு வேதனைப்பட்டான். அது பிறகு அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ சொல்லித்தரத்துக்கோ ஆலோசனை கொடுத்துக்கோ யாருமே இல்லை. காரணம் என்ன? அந்த ஆத்மாவுக்காக என்ன பண்ணலாம்? அவன் பூமியில் இருக்கும்போது வேதத்தை வாசிக்க டைம் இல்லை, பைபிளை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, தியானம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, ஒரு உபவாசத்துக்கு வர்றதுக்கு 1000 சாக்குபோது சொல்கிறோம், புரியுங்களா? ஒரு ஆலயத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா எங்கெங்கே ஓடுறோம். ஏன்னா நீ ஆத்மா குறித்து உனக்கு தெரியல. அதனால தான் ஆண்டு சொன்னான், உன் ஆத்மா வாடுகிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமானார். ஆத்மா ஒருத்தர் வாழ வைக்க தெரியல அப்படின்னா புரியுங்களா, ஆண்டோடைய வரிகளை கைவிடப்பட்டுரும். உங்கள் ஆத்மா நீ நஷ்டப்படுத்தினால், உங்கள் ஆத்மாவுக்கு தேவையை நீ கொடுக்கலனா இந்த சரீரம் மட்டும் வளர்ந்துன்னு வருது. 3 கிலோவில் நம்ம பிறந்து இன்றைக்கி நான் 85 கிலோ இருக்கிறேன், புரியுங்களா? இன்றைக்கி 85 கிலோ வர்றதுக்கு என்ன காரணம்? நான் என் சரீரத்தை நான் நேசித்தேன், புரியுங்க? பசி எடுக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம். ரோட்டில் போகும்போது கூட ஒரு ஹோட்டலில் தேடி போயிட்டோம், புரியுங்களா? ஏன்னா சரீரத்தை நேசிக்கிறதுனால இது கொடுத்துனே அந்த ஆகாரம். ஆனால் உள்ளுக்கிற ஆத்மா அதை நீ எப்போது அந்திய சந்திய மத்திய நேரத்தில் அதுக்கு தியானம் பண்ணியிருக்கிறியா? சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன பண்ணாங்க? பாவத்தில் கர்ப்பம் தரித்தாங்க, புரியுங்களா? அப்போ உள்ளுக்கிற ஆத்மா எப்படி பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டுச்சு. அதனால தான் ஆண்டவனை படாரு, இந்த ஆத்மா மனம் திரும்பணும், இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரணும், இந்த ஆத்மா வரைக்கும் என்ன பண்ண ஆயத்தமாகணும். அதே 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது பாருங்க. ஆழப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். என்னது? வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு என்ன பண்ணணும்? அழியணும். இப்போ புறமான நமக்குள்ளே இருக்கிற பாவம் அக்கிரமம் மீறுதல்லாம் அழியணும். நீங்கள் அழியதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்? அதுதான் வேலை செய்யும் சரீரத்தில், புரியுங்க? நீங்கள் அழிக்கலைன்னா யார் கஷ்டம்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கதறி கேட்கணும். எனக்கு கோபம் இருக்குது ஆண்டவரே, ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரே என் கோபத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு. நீங்கள் கோபத்தை எடுக்கலை அப்படின்னா அந்த கோபம் கடுங்கோபமாக மாறி அப்புறம் உக்கிரமாக மாறிடும். வளரும் கோபம், புரியுங்களா? என்ன செய்யும்? வளரும். கோபம் என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் வளரும். ஏன் வளருது? நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, புரியுங்களா? ஆரம்பத்தில் தாழ்மையாக இருந்துக்கலாம், அந்த தாழ்மை வளரணும், 100% வளரணும், இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, அந்த வசனத்தில்? புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? புதிதாக்கப்பட வேண்டும். அதே கொலோசியர் 3:10 வாசித்து பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும்? தரித்து. புதிய மனுஷன் இருக்கிறான உங்களுக்குள்ள நீங்களே உங்களே ஆராய்ந்து பாருங்கள்.
புதிய மனுஷன் என்னன்னா, அந்த புதிய மனுஷன் பரலோகத்தை குறித்தே யோசிப்பான், மேலானவைகளே தேடுவான், மேலானவைகளே நாடுவான். அப்போ நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கிறீங்க அர்த்தம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்குரியதே தேடுறீங்கன்னா உங்களுக்குள்ளே புதியதாக மனசு செத்து கெடுக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? சங்கீதம் 119:25 வாசிக்கும் போது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு பாருங்க, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. பாருங்க என்ன கேட்குறாரு, வசனம் இல்லாத அது செத்து கெடுக்குது. வசனத்தை எப்படியாவது அனுப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கி உங்கள் ஆத்மா வந்து செத்து இருக்குதா உயிரோடு இருக்குதா? வசனத்தை அனுதினம் அனுப்பி கொண்டே இருந்தால் அது என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கப்படும். அல்லையா? வசனத்தை அனுப்பும் போது ஆத்மா பலப்படும். உள்ளே இருக்கிற ஆத்மா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாகிடும். ஏன்னா வருகை பிசாசுக்கு தெரியும், நான் இந்த மகனை எப்படி நான் கெடுக்கணும், இந்த மகளை எப்படி கெடுக்கணும். இவங்களாம் என்ன பண்ணணும்? ஒன்று ஜெபம் பண்ண விட மாட்டான். நீங்கள் ஜெபிக்க முடியல, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற கரைகளை உயர்த்தி காட்டுங்க. டெய்லி நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் முழங்காலில். யாருமே இல்லை. ஒரே சகோதரி அவங்க தூக்குறாங்க, பாதி தான் தூக்கியிருக்கிறாங்க. இல்லையா? 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியும்னா நிர்வாணமாக இருப்பீங்க. எப்பவுமே எப்படி இருப்பீங்க? ஆண்டவர் கேட்டார் சீசர்களை பார்த்து, 1 மணி நேரமாக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் உங்களால் ஜெபம் பண்ணலைன்னா நீங்கள் ஆல்ரெடி நிர்வாணமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரைக்கும் போகவே முடியாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, மனுஷனை ஏமாற்றிடலாம். புரியுதுங்களா? நம்ம பார்வைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நம்மளை பார்த்து 10 பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியுங்க அப்படின்வாங்க. புரியுங்களா? மரணத்தை அஞ்சது பிறகு ஒருத்தர் சாட்சி கொடுத்தா அவங்கள பற்றி எப்படி கொடுக்கணும் சாட்சி? இப்படிலாம் வாழ்ந்தாங்க, வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபஜீவி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கோவப்பட்டது நான் பார்க்கல, அந்த தெருவில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க, நற்கிரியை செய்தாங்க, 4 பேருக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேர் வருமா? இல்லை அந்த மாதிரி இறந்தாங்க போனது நல்லதுன்னு சொல்கிறாங்களா? நம்ம வீட்டில் என்னை எடுத்திங்கன்னா இந்த அம்மா என் மனைவி இருக்குது எது வேஸ்ட்டு தான் அப்படின்வாங்க, புருஷன் இருக்குது வேஸ்ட்டு தான் நம்மளே சொல்லிப்போம். ஏன் அப்படின்னா நம்ம யாருக்கும் லாபமாக இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், எரிச்சலோ உள்ளவங்களாக காணப்படுவோம். அப்போ நம்ம உள்ளான மனசு புதிதாக மாறலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்கள் ஆத்மாவை நீங்களே கொள்ளாடி எடுத்து என்ன பண்ணுறீங்க, கத்தியத்தை நீங்களே வெட்டின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுங்கள், உயிர்ப்பீங்க. அப்போ வசனம் இல்லாத காலத்தில் தாவீது கதறாரு. ஆனால் நமக்கு கையிலேயே வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டு நம்ம வசனத்தை தேடி வசனத்தை உள்ளே அனுப்பாதே அந்த வசனம் என்ன பண்ணுறோம், அந்நிய காரியமாக நினைக்கிறோம். ஏதோ வேறு யாரோ புத்தகம், இதில் ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இதனுடைய புத்தகத்தில் உடைய அளவு எவ்வளோ கொடுத்தாரு? 66 புத்தகம் கொடுத்தாரு. ஒரு ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி 66 புத்தகம். இந்த 66 புத்தகத்தில் நீ உள்ளே போய் வெளியே வரலைன்னா உங்கள் ஆத்மா பரிசுத்தம் அடையாது. ஒரே வார்த்தையில் பரிசுத்தம் ஆகிடுமா? ஒரு வார்த்தை சொல்கிற பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ண, பைபிளை தேவையில்லையே. அப்போ ஆண்டவர் எதுக்கு ஆலயத்தை கொடுத்தாரு? இந்த ஆலயம் எதுக்குமா? ஆலயம் எதுக்கு கொடுத்தாரு? ஆலயம் என்பது ஒர்க் ஷாப் மாதிரி. பழைய பொருள் வருது உள்ள, ஒரு வேனை அனுப்புகிறோம், பழைய வேனு, அது ஒரு 6 மாதம் அனுக்க எப்படி போகுது? ஏன் புதுசாக போகுது? அது உடைச்சது, அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்தாங்க. நீங்கள் உள்ளே 6 மாதத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தீங்க, 6 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்குள்ளே புதுசாக மனசில் மாறி இருக்கீங்களா, இல்லை பழசாகவே இருக்கிறீங்களா? அதே ஜென்ம சுபாவம் இருக்குதா? அதே ஜபஜீவி இல்லை. 1 மணி நேரம் கேட்டால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? நீங்களே நரகத்தை தேடி போயின்னு இருக்கீங்க. புரியுங்களா? யூதாசு 3 வருஷம் ஆலயத்தில் தான் இருந்தார். எங்கே போயிட்டார்? ஒரு பண ஆசை அவனை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது மாதிரி மண் ஆசை ஒருத்தர்கிட்ட இருக்கும், சில குடும்ப ஆசை, பிள்ளைங்க மேலே ஆசை, இந்த ஆசையை வச்சுருப்பான். நம்ம மேலே இயேசு மேலே தான் ஆசை இருக்கணும். ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கு, யார் மேலே ஆசை இருக்கணும்? சொல்லுங்கள். மத்தேயு 10:37 என்ன சொல்லுகிறது? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என் மகனையும் மகளையும் நான் அதிகமாக நேசத்தினால தான் நான் விட்டுட்டேன், கோட்டை விட்டுட்டேன். நான் ஆண்டவர் அதிகமாக நேசித்து இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் பிள்ளையை அதிகமாக நேசித்தேன். புரியுங்களா? அதிகமாக வேலையிலேருந்து வந்திருக்கு, பிள்ளைங்கள தான் பார்க்கணும், பிள்ளைக்காக வாழணும், பிள்ளைக்காக ஓடணும் அப்படின்னு நினச்சினே இருந்தேன் பாரு. அந்த பிள்ளை போயிடுச்சு. யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யோசேப்பு அதிகமாக நேசித்தார். என்ன நடந்தது? யோசேப்பு அவர் நேசித்தனால தன்னுடைய சொந்த சகோதரரை கொண்டு போய் எங்கே போட்டுட்டாங்க? 20 வெள்ளிக்காசு விற்றுட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் மகன் செத்துட்டான், ஒரு சிங்கம் அடிச்சிச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் 20 வருஷம் என்ன பண்ணுகிறாரு, சாம்பலை வாரி மேலே போட்டுக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிள்ளையை அதிகமாக நேசித்தனால. நீ எதையும் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை நீங்கள் இழந்து போயிடுவீங்க.
ஆனால் இயேசு மட்டும் அதிகமாக நேசித்தீங்கன்னா நீ இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இயேசுக்கு நீ முதல் இடத்தை கொடுத்துட்டினா மீது எல்லாமே உனக்கு என்ன பண்ணும், அவரே பார்த்துக்கொள்வார். ஆனால் நீ இயேசுவை விட்டுட்டு நீ எல்லாத்தையும் நேசித்ததுன்னா நீங்கள் டோட்டல் கணக்கு போட வேண்டியதான். 2026 இருப்பீங்களா இருக்குமான்னு உங்களுக்கே தெரியாது. உங்கள் பிள்ளைங்க இருக்குமா இருக்கா தெரியாது. எப்போ என்ன நடக்கும், சுனாமி சொல்லிட்டா வருது, சுனாமி சொல்லிட்டோமா வந்துச்சு இல்லை, சொல்லாத வரும். ஆண்டோடைய கோபம் இறங்கும் போது படிச்சம் பாரு பைபிளில், ஆண்டோடைய கோபம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கோபப்படும் போது மேகத்தை மூடி தான் கோபப்படுவார். எப்படி கர்ச்சிப்பார். அப்போது மேகம் கடல் வந்து ஆழ என்ன பண்ணும், அதிரும், பூமி அதிரும். புரியுதுங்களா? அவருடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்கிற யாருமே கிடையாது. புரியுங்க? பார்ப்பார் இந்த ஏரியாவில் நான் என் பிள்ளைங்க வந்து எப்படி இருக்குது, நல்ல ஜபஜீவம் இருக்குதுன்னா இந்த இடத்த என்ன பண்ணுவார், ஆண்டவரே பாதுகாப்பார். அல்லேலூயா. அமெரிக்காவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்னி இறங்கி அதை சுட்டு எரிச்சிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சர்ச்சு மட்டும் இருந்தது, அது மட்டும் எரியலை. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சர்ச்சை ஏன் விட்டார்னா அவர் அங்கே பிரசனமாக இருந்தது, அவர் சமூகம் இருந்தது. உங்கள் மேலே தேவ பிரசனம் தான் சுனாமி அடிக்காது, கொரோனா அடிக்காது, எந்த வியாதி ஒன்று அடிக்காது, தீர்க்க ஆயுஷை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியல, ஒரு அதிகாரத்தை தியானிக்க முடியலன்னா நீங்கள் யோசித்துங்க, வரிகள் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. நீ மனுஷனே என்ன சொல்கிறோம், மனுஷனுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன்ப்பா, சர்ச்சுக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டலாம் சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குதான்னு போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. புரியுங்களா? தேவன் என்ன பண்ணுவார், கிறுக்கி போட்டுருவார். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு உனக்கு டைம் கொடுத்தாரு. 20 வருஷம் சபையில் கொடுத்தாரு. 20 வருஷம் நீ பைபிளை வாசிக்கலை, 20 வருஷம் நீ ஜபிக்கலை. அல்லேலூயா. அப்போ யாரோ தப்பான உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு எங்கே ஓடிடலாம், பறந்து பரலோகத்துக்கு போயிடலாம். தாலி கட்டு பிறகு புருஷன் எங்கே போயாச்சு, பிள்ளைங்களை பெற்று எடுக்க முடியுமா? இனி கல்யாணம் ஆச்சு, அவர் நைட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். 10 வருஷம் வந்தால் எத்தனை பிள்ளைங்க இருக்கும் அவங்களுக்கு? ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி ஏசு என்ன பண்ணார், ஞானஸ்தானம் நம்மளை நிச்சயம் பண்ணிட்டார். நம்ம போய் பரலோகத்தில் போயிருந்து அவர் என்ன போய் பரலோகத்துக்கு போயிட்டார். வந்து இறங்கி பார்த்தா யார்கிட்ட என்ன இல்லை, ஆத்மாவே கிடையாது. நம்மளே ஆத்மா இழந்து உக்காந்துக்கிறோம். புரியுங்களா? கேட்க மாட்டாரா, நான் கொடுத்துட்டு போனோம் அவன் தாளந்து என்னம்மா பண்ணேன்னு கேட்பார். அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. தாளந்துனா நீ தான் தாளந்து. அல்லேலூயா. பாருங்கள், தாளந்து இழந்தவன் எங்கே போகிறான்? ஒரு தாளந்து இழந்தவன் எங்கேம்மா போனான்? நரகத்துக்கு போயிட்டான். ஏன் நரகத்துக்கு போனோம்? அவனுக்கு நான் கேசியோ வாசிக்க தாளந்து கொடுத்தாரு. கேசியோ ஒருத்தன் வாசிக்கலை, அதனால் அவன் நரகத்துக்கு போயிடுவானா? தாளந்துன்றது ஒரு ஆத்மா தாளந்து தான். அல்லேலூயா. உனக்கு குடும்பத்தை கொடுத்தாரு, நீ ரட்சிக்கப்பட்ட உன் வீட்டார் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 3 வருஷம் 4 வருஷத்துல வீட்டில் இருக்கிற எல்லாமே ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்ட அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிற, இடலாக இருக்கிற. உன் கோபம் ஒன்று விட்டு போகலை, உன்னுடைய தரித்திரம் ஒன்று விட்டு போகலை, உன்னுடைய கடன் பாரம் ஒன்று விட்டு போகலை, உன்னுடைய சினிமா பழக்கம் போகல, உன் கதை பார்க்குற பழக்கம் போகல, உன்னுடைய எல்லா விதமான பலவீனம் ஒன்று விட்டு போகலை. அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, வியாதியாக காணப்படுற, அப்புறம் சினிமா பார்க்குற, கதைகளை பார்க்குற, இதெல்லாம் இருந்தால் அவங்க ரட்சிப்படுவாங்களா? வீடு வாஸ்து பாருங்க, அந்த வசனத்தை 16:31 என்ன சொல்றாரு அப்போஸ்தலர்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் வீட்டாலாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், யாருமே ரட்சிக்கப்பட ஒரு ஆள் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணிவிடும், ஜோம் பண்ணி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி எல்லாமே ரட்சிக்கப்பட்டாச்சு. புரியுங்களா? எங்கள் மாமனார் குடும்பத்தில் பயங்கரமான விக்கிர ஆராதனை, தேர் மேலே உட்காந்து போகிறவங்க. அப்படியேப்பட்ட குடும்பத்தெல்லாம் போய் நாங்கள் என்ன பண்ணோம், புரியுங்களா? அவர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமனார் சேர்த்து வச்சுட்டாங்க. அவர் கை கால் விழுந்துச்சுன்னு அவர் கொண்டு போய் நான் பாத்ரூம் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சனால அவர் மனம் திரும்பிட்டார். ஒரே அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. ஒரு மருமகன் வந்து என்ன பண்ணுறாரு, மாமனார் அவர் பாத்ரூம் போயிட்டால் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணுறாருன்னா அவரை, அப்போ அவருக்குள்ளே அன்பு வருமா வராதா, அவருக்குள்ளே இறக்கம் வருமா வராதா? உடனே யோசித்தார், இப்படி யாரும் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் மனம் திரும்பிட்டார். யோசித்து பாருங்கள், ஏன் சொல்ல வரேன்னா நம்முடைய அன்பு தான் வெளிப்படுத்தும். நீ செய்கிற நற்கிரியை அதுதான் மற்றவங்க மனம் திரும்பி வைக்கும். புரியுங்களா? அவங்க முன்னாடி நீ கோவப்பட்டுன்னு நீ சண்டை போட்டுன்னு உட்காந்து அவங்க ஒரு நாள் வீடை மனம் திரும்பாது. உன் நிமித்தம் அந்த வீடு நரகத்துக்கு போயிடும், உன்னையும் கூட யோசிச்சுன்னு போயிடுவாங்க. நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வீடு என்ன பண்ணணும், உன் வீடு முழுமையாக ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் உன்னை ரட்சித்து ஆண்டு சபையில் கொண்டு வந்து வச்சார். ஏதோ நீ வந்து உட்காந்துட்டு ஒன்லி ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டேன், கர்த்தரவே நம்மளும் மகிமை பண்ணுறோம். ஆனால் அவரை நம்மளை பார்த்து மகிமை பண்ணுறோமா? நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை, யோவான் 15:8 சொல்கிறா பாரு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். என்ன சொன்னார் ஆண்டவரே? நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால்
பிதா நம்மளை பார்த்து நம்ம கண்ணி பார்த்து அவர் மகிமை பண்ணோம். படுறாரா? அன்பு 100% வந்துச்சாமா? அன்பு இருக்குதா? நீடி பொறுமை இருக்குதா? தயவு இருக்குதா? நற்குணம் இருக்குதா? இச்சாடகம் இருக்குதாம்மா? ஒரு கல்யாணத்துக்கு போனால் அப்படியே போய் லைனில் நிற்கிறோம். பின்னாடி அவங்க சாப்பிட்டு முடியறதுக்கு முன்னாடி நம்ம நின்றுக்கிறோம். சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுமா? சாப்பாடு நம்மளே சாப்பிடுதா? கல்யாணத்தை போய் பாருங்கள், கிறிஸ்துவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அதுக்கு என்னவோ அந்த ஆகாரத்தை என்ன பார்க்காத மாதிரியே பின்னாடி போய் அப்படியே லைனே நிற்கும். புரியுதுங்களா? உனக்கு இல்லைன்னா உனக்கு ஆண்டவர் அதோடய அழகான சாப்பாடு கொடுக்குறாரு. கல்யாணம் ஊரில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்க போட்ட ஆகாரத்தை காட்டிலும் ஆண்டவர் புதிய ஆகாரத்தை கொடுத்தாரு, விசேஷமான ஆகாரத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த கல்யாணத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் தான் விசேஷமாக இருக்குது. இன்னும் கடைசி நேரத்தில் இவ்வளோ ருசிகரமான கொடுத்தது ராஜராஜன். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தேவைகள், நம்முடைய உணவு உடைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். ஒரு நாளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இச்சையை அடக்கணும். நம்ம இச்சையை விட்டுடுறோம். அதனால தான் நம்மளாம் பண்ண முடியல. நம்மளை பார்த்து யாரும் மனம் தர மாட்டேன்றான். ஆனால் பேர் மட்டும் என்ன இருக்குது? ஜான் வச்சுருக்கிறோம், கொலைக்காரனாக மாறுறான். புரியுங்களா? யாக்கோபுன்னு இருக்கிறான், பயங்கரமான கொலைக்காரனாக மாறிடுறான். பயங்கரமான கோபக்காரனாக மாறுறான். எஸ்தன் பேர் வச்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணுறதே இல்லை, தூங்கினுக்கிறாங்க 24 மணி நேரம். அல்லையா? மோசேன்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆளே காணோம் சபையில். அல்லையா? ஊரெல்லாம் சுற்றி நிற்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை பார்த்து மனம் திரும்புறதில் நமக்காக பரலோகம் ஆயத்தமாக இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய நம்ம நிறையத்துக்கு போனால் அது பிறகு திரும்பவே முடியாது வாழ்க்கையில். உன்னுடைய ஆத்மா எங்கே போகணுன்னு யாருக்கிட்ட இருக்குது? இயேசுக்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது உங்கள்கிட்ட இருக்குதா? இயேசுக்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்குது. அவர் ரத்தம் சிந்திட்டார். புரியுங்களா? பாவம் மன்னிப்பு நான் பெற்றுக்கணும், ஞானஸ்தானே பெற்றுக்கணும். ஒரு ஆலயத்தை கொடுத்து நல்ல ஒரு சகோதரியை, ஒரு நல்ல ஒரு மேய்ப்பர் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் கீழே நீங்கள் அடங்கி கீழ்ப்படைந்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றினீங்கன்னா வரிகள் போக முடியும். ஆனால் என்ன பண்ணுறோம்? அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்கிறோம். வாசித்துங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விடுத்திருக்கிறவர்கள் ஆனபடியினால், அவங்க விடுத்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து என்ன பண்ணோம்? அடங்குங்க. எல்லாம் எத்தனை பேர் மேய்ப்பருக்கு கீழ்ப்படி? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மேய்ப்பருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், மேய்ப்பர் அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறேன். அவங்க சொல்கிறா பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் அப்படின்னு போட்டுக்குது. இந்த ஆலயத்தில் நீங்கள் என்ன இருக்கிறீங்க? ஒரு மரமாக இருக்கிறீங்க, ஒரு ஒளிய மரமாக இருக்கிறீங்க. இந்த ஒளிய மரத்தில் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். புரியுங்களா? இதே மரத்தை கொண்டு போய் வேறு இடத்துல நட்டானாவும் புரியுமா? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இந்த மரத்தில் ஒரு செடியாக இருக்குது, தென்னை மரமாக இருக்கிறீங்க. இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா வளருமா? அப்போ என்ன பண்ணுவாங்க? இங்கே மேய்ப்பர் எதனா சொன்னால் கோச்சிங்கன்னு வேறு சர்ச்சுக்கு போகிறது, அந்த சர்ச்சுன்னு அங்கே போகிறது. அதனால் அவங்க என்ன பண்ண, அந்த மரம் என்ன பண்ண செத்துரும். புரியுங்களா? இங்கேயும் அது கரெக்டாக இல்லைன்னா அப்போ அங்கே போய் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? இங்கேயும் அந்த மரம் கனி கொடுக்கல, அங்கே போய்ட்டு போய் கனி கொடுக்குமா? கொடுக்காது. சும்மா அந்த சர்ச்சில் என்ன பண்ணுவீங்க? அந்த இப்போ மேய்ப்பருக்கு முன்னாடி நான் அங்கே தான் வந்துட்டேன், அந்த அம்மா இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி என்ன பண்ணுவோம்? கலகத்தை முட்டிவிடுவோம். புரியுங்களா? அந்த ஐயா அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லுவார். இல்லையா? நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ அங்கே என்ன பண்ணணும்? பனை மரத்தை போல நிற்கணும். பனை மரத்துக்குன்னா தேவையில்லை, யாரும் தண்ணி ஊற்ற தேவையில்ல, அது தானே வளரும். அது மாதிரி நீங்கள் வளர்றீங்களா? தானே பைபிள் படிக்கிறீங்களா? வந்து இந்த ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? கொஞ்ச நேரம் நான் நிற்கிறேங்க ஆண்டவர் உபவாசத்தில் நிற்கிறோமா? அதை தந்தை வச்சு கூப்பிட்டா தான் வரோம். நீங்களே தானாக வந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா யாராவது? அப்படி எப்படி யாரா இந்த கரங்களை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். நான் தானாக வந்து இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன், டெய்லி 1 மணி நேரம் முழங்கால் போடுறேன், ஒரே ஒரு சகோதரி தூக்கிறேன், கரங்கள் தட்டுங்க அவங்களுக்காக. அல்லேலூயா. 7 மணிக்கு ஆலைனா 8 மணிக்கு வரோம், 9 மணிக்கு வரோம், இஷ்டம் போல் வரோம். சண்டே நம்ம கொடுத்துருக்குறாரு. அடுத்த வருஷம் இருப்போமா இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிற நாட்கள் பொண்ணாக நம்ம என்ன பண்ணோம்? அதை பயன்படுத்திக்கணும். காலங்கள் பொல்லாதவைகளானால் நாட்கள் என்ன பண்ணோம்? அப்போ உங்களுடைய மேய்ப்பருக்கு என்ன பண்ணோம்? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியணும். அதே 7ஆம் வசனம் சொல்லுது, 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, யாருடைய விசுவாசம் பின்பற்றணும்? உங்கள் மேய்ப்பருடைய விசுவாசம். எத்தனை பேர் பின்பற்றுறீங்க? ஏசு என்ன சொன்னார்? ஏன் விசுவாசத்தை பின்பற்ற சொல்ல? ஏன்னா ஏசு நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல. அப்போ யாரை பார்த்துன்னுக்கிறீங்க? ஊழியக்காரர் பார்க்குறேன். அவர் விசுவாசம் நீங்கள் பின்பற்றலாம், வரிகள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற விசுவாசத்தை பாருங்கள்.
இந்த அளவுக்கு வந்து நின்று ஒரு இடத்துல இந்த இடத்துல ஆலயத்தை இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டணுமோ இதை வாடகையோ எப்படியோ வச்சு செய்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். போன மாதம் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அவர் வந்து 10,000 ரூபாய் கட்டுறாரு வாடகை. ஆனால் வரவங்க எத்தனை பேர்? 7 பேர் 8 பேர் தான் வராங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார். சொல்கிறார் 10,000 ரூபாய்க்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்வார். இப்போது இந்த இடத்துக்காக கர்ப்ப வேதனையோடு உங்களுக்காக நிற்கிறாங்க சபையில். உங்கள் மேய்ப்பர் அம்மாலாம் எதுக்கு நிற்கிறாங்க? கர்ப்ப வேதனை. எப்படியாவது உங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். நரகத்துக்கு போனால் ஆலயத்துக்கு வர தேவையில்லையே. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே போக முடியாது? எந்த காலேஜுக்கு போனாலும் எங்கேம்மா போக முடியாது? பரலோகம் போக முடியாது. புரியுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து உங்களை பரிசுத்தமாக காத்துக்குனீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம், வேறு வழியே கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆலயத்தில் சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இஷ்டமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. பிசாசு நம்மளே வஞ்சித்துருவான். வஞ்சிக்க மாட்டானா? வஞ்சித்துருவான். ஜெபம் பண்ணல, ஜெபம் ஆவி இல்லை அப்படின்னா வஞ்சித்துருக்கிறான்னு அர்த்தம். ஏன் ஜெபம் பண்ண முடியல நமக்குன்னா, நம்ம தேசத்துக்கு குறித்து பாரம் இல்லை, ஜனங்களை குறித்து ஒரு பாரம் இல்லை, நரகத்து குறித்து ஒரு பாரம் இல்லை. ஐயோ நரகத்துக்கு போயிடுவாங்களே, இவங்களை எப்படியாவது ரட்சிக்கணுமே, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு பாரம் இருந்தால் முன்னாள் போட்டுருவாங்க. பாரம் இருந்தால் தானே பண்ணுவாங்க. சுனாமி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே டிவி பார்த்துட்டு போகலாம். என்ன ஆகும்? சுனாமி வந்துனே இருக்குது, தெரிஞ்சிச்சு சுனாமி வருதுன்னு. உடனே போய் வீட்டில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உடனே டிவியில் பார்க்க முடியுமா? உடனே நம்ம உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? ஊரை விட்டு ஓடுறோம். அந்த நேரத்துக்கு நடக்க முடியாதவங்க நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எழுந்து ஓடாதவங்க ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லே தேவையில்லை. எங்கேம்மா ஓடுறீங்கன்னா, இது சுனாமி வருதுன்னா அப்போ நான் உங்களை விட்டு போகிறேன்னா இங்கே இருமா, காலையில் நடக்க முடியாது, ஆட்டோ வர உங்களை கொண்டு போவாங்கன்னா ஆட்டோக்காரனே ஓடுருவான். எனக்கு என்ன காசே தேவையில்லைன்னுவான். ஏன் அப்படின்னா அந்த பயம், மரண பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மரண பயத்தில் நம்ம இருந்தோம். புரியுங்களா? எப்போ 2ஆம் அதிகாரம் 14 நீங்கள் வாசித்தீங்கன்னா மரண பயம் நம்மள என்ன பண்ணிச்சு? நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அடுத்தது ஜீவ காலமெல்லாம் பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே பாருங்க, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களாக யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியா விடுதலை பண்ணும்படி என்ன பண்ண? சிலுவைக்கு வந்தார் இயேசு. அல்லேலூயா. யாரை விடு பண்ண? மரண பயத்தில் அடிமையாக இருந்தோம், மரணத்துக்கு அடிமையாக இருந்த நம்ம ரட்சிக்கும்படியாக வந்தார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம ஆத்மா மறுபடியும் மரணத்துக்கே உள்ள போகுது. ஏன் போகுதுன்னா மறுபடியும் ஆத்மா செத்துருது. ஏன் சாகுது அப்படின்னா அவங்க வசனத்தை உட்கொள்வதில்லை, வசனத்தின் மேலே பசிதாக இல்லை. ஆண்டுடைய வார்த்தை கேட்டாவே கசக்குதுன்றாங்க. கொஞ்ச நேரம் பைபிள் படிங்கன்னா கசக்குதுன்றோம். காரணம் என்ன? தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு, இந்த உலகத்தோடு இணைஞ்சு இருக்கிறது. எப்படியாவது ஒரு வசனத்தை கேட்குறான், தேடுறான் அவன் அந்த நேரத்துக்கு. புரியுங்களா? வசனம் இல்லாத காலங்களில் அவன் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இன்றைக்கி வசனமே கையில் கொடுத்துட்டு இந்த வசனத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்காம நம்ம இஷ்டம் போல் என்ன பண்ணுறோம்? இஷ்டம் போல் நம்ம தூங்குகிறோம், இஷ்டம் போல் என்ன பண்ணுறோம்? நம்ம வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் திறந்திருந்தாலும் எப்படியாவது போயிட்டு எப்படியே டச் பண்ணிட்டு வந்துடலாம், எப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடலாம், பீ போட்டு வந்துடலாம், ஊழியக்காரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வரோம். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆலயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா சனிக்கிழமை ஆயத்தமாயிடுவாங்க. அல்லேலூயா. தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வருதுன்னா என்ன பண்ணணும்? ஆயத்தமாக்கணும். அப்போ வெட்டிங் கார்டு போட்டு எல்லோரும் கொடுக்கலாம். கொடுக்காம மண்டபத்தை பேசிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணல? சாப்பாடு செய்யிட்டீங்க, யாருக்கும் சொல்லலை. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நமக்கு ஒரு கல்யாண விருந்து இருக்குது நடுவானத்தில். அந்த கல்யாணத்தில் நம்ம போய் என்ன பண்ணணும்? நிற்கணும்னா அதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் இழந்து போகாத காத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? இழந்து போகாத காத்துக்கினீங்கன்னா அந்த வஸ்திரம், ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே வஸ்திரம் தான் நிற்கிறான். அவன்கிட்ட கேட்குற வஸ்திரம் எங்கப்பா அப்படின்னு கேட்டான்னா சொல்கிறான், அவன் அமைதியாகிட்டான். ஏன் அமைதியாகிட்டான் சொல்லுங்கம்மா? எப்போ கேள்வி கேட்டால் அமைதியாகிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கும். அப்போ தான் அவங்களால சொல்ல மாட்டாங்க பதில் எப்போ சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள பயம் இல்லைன்னா சொல்லுவாங்க. எக்கு பாருங்கள், தப்பு பண்ணுறதுக்கு என்ன ஆகிடும்? எவ்வளோ கேள்வி கேட்டு பாருங்கள், என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த வசனத்தை வாசிங்க, 16-15 வெளிப்படுத்த சொல்கிறா பாருங்கள், வஸ்திரம் எப்போ உங்களை விட்டு விலகுதுன்னு. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக. தன் மானம் வந்து காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு. எப்படி என்ன செய்யணும்? நீ உன் மானத்தை நீ விட்டு விடாது இருக்குன்னா என்ன பண்ணும்? ஆவிக்குரிய மானத்தை சொல்லுங்கம்மா. நீ விடுத்திருந்து என்ன பண்ணும்?
கண் விழித்து ஜெபிக்கணும். புரியுங்களா? எப்படி ஜெபிக்கணும்? நைட்டில் எழுப்பி 1 மணிக்கு முடங்கால் நின்று ஜெபம் பண்ணால் பிசாசெல்லாம் என்ன பண்ணோம்? எந்த செய்வனும் உங்களை வேலை செய்யாது, எந்த மாந்திரம் உன்னை வேலை செய்யாது, எந்த தந்திரம் உன்னை வேலை செய்யாது. நீ 1 மணிக்கு என்ன பண்ணுற? ஆழ்ந்த நித்திரையில் போகிறதுனால பிசாசு எல்லாம் களை விதிட்டு போயிடுறான். காலைல பார்த்தா நோயும் வியாதியும் தேவையில்லாத ஆக்சிடென்ட்டு ஆபத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வரத்துக்குன்னா காரணம்னா இதுதான். ஒரு நல்ல ஆண்டோட பிள்ளைங்க விடுத்திருந்து என்ன பண்ணணுமா? தன் வஸ்திரத்தை பாருங்கள், உன் நிர்வாணத்தை என்ன பண்ணியிருக்கணுமா? வாசிக்குமா? நிர்வாணத்தை உன் நிர்வாணம் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு, நீ விடுத்துக்கொண்டு. அடுத்தது, தன் வஸ்திரங்களை காத்து அப்போ கொள்ளுகிறவன் யார் பாக்கியவான். விழுத்து இருக்கிறாங்களோ அவங்க வஸ்திரம் என்ன பண்ணோம்? உன் மேலே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. உங்கள் மேலே இருக்குதா இல்லையா? இப்போ நீ விழுத்து இல்லைன்னா அந்த வஸ்திரம் உன்னை விட்டு விலகிடும். என்றைக்கு ஆதாமும் யாவாலும் பாவம் வந்ததோ அந்த வஸ்திரம் தானே விலகிடுச்சு. விலகின பிறகு ஆண்டவன் பண்ண தோட்டத்தில் கொஞ்ச நாள் இருங்க நான் சொன்னார். துரத்துறதுக்கு என்ன இருக்குது, அனுப்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு என்ன வராங்க, அவங்களுக்கு அனுப்புறதுக்கும் துரத்துங்கன்னா எப்படி திரும்பி வருவாங்களா? ஏன் துரத்துறோம்? அவங்கக்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சா துரத்திடுவோம், அல்ல இல்லையா? ஆனால் அவங்ககிட்ட நல்லது கண்டுவிட அனுப்புவோம். அப்போ ஆண்டவர் தோட்டத்தை விட்டு என்ன பண்ண துரத்துனாரா அனுப்புனாரா? ஏன் துரத்துனாரு? சபையில் கொண்டு வந்து வச்சார். புரியுங்களா? நீ பண்படுத்துப்பா, பாதுகாத்துக்கொள்ளினார். என்ன சொன்னார்? உன்னை பண்படுத்தி கொள்ள, உன்னை பாதுகாப்பு ஜபத்தை குறிக்கிறது. நீ வேலி அடிக்கலை, இப்போ சர்வம் உள்ளே வந்துடுச்சு. நீ விழுத்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தா சர்வம் உள்ளே வந்திருக்குமா? பாதுகாப்பு கொடுக்கல. புரியுங்களா? அப்புறம் ஏன் பண்படுத்தி கொண்டு இருந்தான். ஆனால் மனைவி ஒருக்குள்ளே பிசாசு வந்துட்டான்னு, மனைவி வஞ்சிக்கிறான்னு அவனுக்கே தெரியல. இன்றைக்கி குடும்பத்தில் அப்படி தான். நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் வஞ்சித்து கொண்டு இருக்குது, உங்கள் கணவரை வஞ்சித்து கொண்டு இருக்கான் பிசாசு. வீட்டுக்கு போனால் பெரிய பிரச்சனை வந்துடுது. புரியுங்களா? அடிதடி ஆகிடுது. நம்ம கோவப்பட்டு பேசிடுறோம். நமக்குள்ளே தாழ்மை இல்லை. மனைவியுடைய பரிசுத்தம் கணவனை என்ன பண்ணிட்டோம்? பரிசுத்தப்படுத்தணும். உங்கள் பரிசுத்தம் இல்லாதனால அவர் மனம் திரும்ப மாட்டேன்றாரு, அல்லையா? ஏன் மனம் திரும்ப? நான் வாயை சும்மா வச்சு என்ன பண்ணுறதில்ல, விட்டுறோம். வாயை விட்டதுனால அவன் மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்பாதனால என்ன பண்ணுறான் பிசாசு? உன்னையும் எடுத்துன்னு போயிடுவான், அல்லையா? அந்த மனைவிகளுடைய பரிசுத்தத்தினாலே கணவர்கள் ரட்சிக்கப்படுவாங்களாம். கணவருடைய ரட்சிப்பினாலே மனைவிகள் ரட்சிக்கப்படுவாங்க. பெற்றோர்கள் ரட்சிப்பினால் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ நீ ரட்சிக்கப்பட்டால், நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்படுறதுனால உன் வீட்டாரே ரட்சிக்கப்படுவாங்க, அல்லையா? அதை தான் ஜீவியம். ஒரே வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு கண்ணு மூடிடணும். புரியுங்களா? பாவத்துக்கும் தேவையில்லாத காரியங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்திங்கன்னு கதை பேசினேன், இது பேசினேன், அது பேசினேன், சண்டை போட்டுக்கின்னு அவங்கக்கிட்ட போய் உட்காந்து இவங்ககிட்ட உட்காந்திங்கன்னு இருக்கிறான். நாற்றமெல்லாம் கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் வாழ்க்கையெல்லாம் நாற்றமாக வாழுது, அல்லையா? நீ கிறிஸ்தவனான்னு கேட்குற கேள்விக்கு வந்துடுச்சுன்னா மறுபடியும் இயேசு சிலுவையில் என்ன பண்ணுற? அறையிறன்னு அர்த்தம். நீ மறுபடியும் பாவம் செய்தினா இருந்தால் சிலுவையில் அறையிற. ஒரு முறை தான் ஆண்டு சிலுவையில் அறையப்பட்டார். நீ ஏற்கனவே மறுபடியும் சிலுவையில் ஏற்றினிருந்தா நம்மாவும் 6:6 சொல்ல போகிறீங்க. எபிரேயர் 6:6 மறுபடியும் சிலுவையில் ஏற்றுறாங்களாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, மறுபடியும் என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அறைந்து. நீங்கள் செய்கிற பாவத்துக்கு மறுபடியும் சிலுவையில் ஏற்றுறோம். ஏற்கனவே அவர் சிலுவையில் என்ன பண்ணார்? அவ்வளோ கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார், நொறுங்குண்டானார். நிந்தைகள் எல்லாமே வந்தது. எல்லாத்தையும் சுமந்தார் ஆண்டவர். நம்முடைய பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்தா நம்ம நிந்தைகளெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுற? சபைக்கு வந்து அவர் மறுபடியும் ஏற்றுறோம் சிலுவையில். புரியுங்களா? போய் நீங்கள் வீட்டில் சண்டை போட்டால் யார் ஏற்றுற மாதிரி? இயேசு மறுபடியும் ஏற்றுறோம் அந்த பாவத்துக்காக. எத்தனை முறை ஏற்றினுப்போம் சிலுவையில்? அப்போ அவன்கிட்ட கேட்பார், என்னை 10 முறை ஏற்றிட்டு வந்தியாமா இங்கே? கேட்க மாட்டாரா? உன்னை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வச்சா நீ ஆலயமாக இருக்கணும். முன்ன தொடர்றவங்க குணமாகணும். புரியுங்க? இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டுனா என்னாக குணமாகணும். இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? என்னிலே நீங்கள் பெரிய கிரிகளை செய்வீங்கன்னாரு. அப்போ உன்னை தொட்டு என்ன குணமாக இருக்கிறாங்களா? ஒரு அம்மா மியான்மர்லேருந்து வந்தாங்க. மியான்மரில் நான் போயிருந்தோம். அவங்க 1 மணி கரெக்டாக 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் அம்மா இது மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குது, ஓட மாட்டேங்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. வீடியோ காலில் வந்தாங்க. உடனே இந்த ஆவி என்னை பார்த்த பிறகு என்ன சொல்லுதுன்னா, ஐயோயா இவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், 24 மணி இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே இருக்கிறாரு. எத்தனை மணி சொல்லுது? 24 மணி இவருக்குள்ளே இருக்கிறாரு. நான் இவர் சொன்னால் நான் போயிடுவேன். அப்படின்னா அர்த்தம், அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இல்லைன்னா பிசாசு போகாது. புரியுங்களா? பரிசுத்தமான ஜீவிக்கிறதுக்கு இயேசு ஒருவர் தான். வேறு யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, வேறு எந்த மனுஷனை பின்பற்ற முடியாது. அப்போ இயேசுவை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினா நீங்கள் உங்களுடைய மேய்ப்பரை கரெக்டாக விசுவாசத்தை பின்பற்றி நடுங்கி கீழ்ப்படிந்து அடங்கி தன் பரலோகத்தை சுதந்திரிக்கணும். சோறு இல்லைனாலும் பரவாயில்ல,
உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, உடை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் இயேசு உன்னோடு இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை நீ உடம்பு பிடிக்கிறவன் பிடிச்சிட்டுனா அவன் வாழ்க்கை அப்படியே சிறந்த, அப்படியே நான் பரிசுத்தம் அடைஞ்சிடும். உன் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணம் சந்திக்கும் போது நீ என்ன பண்ணுவ? உன் நாற்றத்தில் போய் உட்கார முடியாது. உன்னை கர்த்தர் கரெக்டாக கொண்டு போவார். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படணும்னு சொல்லப்பட்டது. நீதிமானுக்கு, அதாவது நீ என்ன செய்கிறியோ மரண சந்தியத்துக்கு முன்னாடி போய் படுக்கையில் படுத்துட்டு நீ உன்னுடைய யூரினே உனக்கு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? எத்தனை பேர் நம்ம வேதனைப்படுறாங்க? அதுக்கு என்ன காரணம்னா நீ செய்கிற அக்கிரமங்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு மரணம் சந்திக்கும் போது எப்படி இருக்கணும்? மரணம் வரதே தெரியக்கூடாது. புரியுங்களா? அழகாக மரணம் வச்சு போயிட்டாங்க. மரணன்றது என்ன? ஆத்மா ஆவியும் பிரிக்கிறது தான் மரணம். நமக்கு மரணன்றதே கிடையாது. அல்லேலூயா. உடனே உயிரோடு எழுந்து பக்கத்தில் சரீரத்தில் ஆத்மா நிற்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு மரணமா? சரீரத்தை கழட்டி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி தான் ஆத்மா. புரியுங்களா? இந்த ஆத்மா உடனே எழுந்து நின்று நம்ம பாடியை பார்த்துட்டு அது என்ன பண்ணோம்? தூதர்கள் மூலமாக பரலோகம் அடைக்கப்படும். நேராக நம்ம பரலோகத்தில் 3ஆம் வானத்தில் போய் பேரடைசில் இலை பாருவோம் ஆண்டோடைய வருகை வரைக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த சரீரம் எவ்வளோ முக்கியமானது. மரணன்றது வேதனைக்காக இல்லை மரணம். புரியுங்க? அப்படிலாம் இயேசு மாதிரி மறிச்சே இருக்க மாட்டாரே. மரணம் என்பது ஆத்மாவும் ஆவியும் பிரிக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் மரணம். புரியுங்க? நம்ம சரீரத்தை பிரித்தா தான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும். அதனால் இந்த ஆத்மா நரகத்து போயிடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஆலயத்தில் இனிமேல் என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் என்ன ஜெபஜீவியம் வளரணும். புரியுங்களா? உனக்கு ஆண்டோட பாதத்தில் வந்துரு. உன் தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். நீ யார்கிட்டே போய் எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணை வந்து இங்கே மூடி ஆண்டோரை நோக்கி பார்த்தா உன் அனைத்து தேவையும் கர்த்தரே சந்திப்பார். ஒரு தேவையில்லாத உன்னை அழகாக நடத்துவார். உன் வியாதி தெரியும் ஆண்டவருக்கு. உன் மூட்டு வலி தெரியும். உன்னுடைய லங்ஸில் என்ன ப்ராப்ளம், உன் கிட்னியில் என்ன ப்ராப்ளம், உன்னுடைய நுரையில் என்ன ப்ராப்ளம், உன் தலையில் என்ன ப்ராப்ளம், உன் மூளையில் என்ன ப்ராப்ளம், உன் சரீரத்தில் என்ன ப்ராப்ளம், உன் குடும்பத்தில் உன் கணவருடைய ப்ராப்ளம் என்ன, உன் பிள்ளைங்களுடைய ப்ராப்ளம் என்ன, எல்லாத்தையும் கர்த்தரே என்ன பண்ணுவார்? அவரே அறுத்து எடுப்பார். எல்லாத்தையும் முற்றிலும் அறுத்து உன்னை பரிசுத்தமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்தி உன்னோட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுவார்? நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிற அளவுக்கு வச்சுடுவார். புரியுங்களா? அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வந்தோம் தவிர வேறு எதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணல. நம்ம இங்கே எதுக்கானா நம்ம பரிசுத்தத்தை தான் வந்தோம். பரிசுத்தப்படுத்துகிற ஒரே இடம் தேவனுடைய ஆலயம். இங்கே வந்து நம்ம பரிசுத்தம் அடையலை அப்படின்னா நம்ம நிர்விசாரமாகிடுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு உங்கள் கரங்களை தலைமையில் வச்சு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ரீகாராபா லஷக்கராதினி காரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவரே என் மேலே இரக்கமாக இருங்கப்பா. கேளுங்க. எல்லாம் வாயத்திறந்து ஒரு நிமிஷம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. இனிமேல் என் வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. நான் வீணாக போயிடக்கூடாதப்பா. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு என் மேலே வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறோம். சோத்திரிங்க. கேளுங்க. எல்லாம் வாயத்தரங்க. ஆண்டவரே என் மேல் இரக்கமாக இருங்கப்பா. என் மேல் மனதுருகம்ப்பா. என் பாவங்களை மன்னிங்க. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. என் பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருக்குள்ளே இயேசுவின் ரத்தம் பாய்வதாக. ஆண்டவரே அவங்க பிள்ளைகள் மேலே பாய்வதாக. அவன் கணவர் மேலே பாய்வதாக. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவங்க வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த சபையின் மேலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற வட்டாரத்திற்கு அத்தனை ஜனங்கள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறப்பா. எல்லா குடும்பங்கள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த எல்லையில் இருக்கிற எல்லா அநியாயத்தின் ஆவிகள் ஆண்டவரே, எல்லா விதமான விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே இந்த எல்லை விட்டு வெளியே போவதாக கட்டளை இருக்கிறப்பா. ஆண்ட குடியின் ஆவிகளை இயேசு நாமத்தில், போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற ஆவிகளை, குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், தன் கணவருக்கு தெரியாத தன் விபச்சாரத்தை ஈடுபடுகிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கிறோம். ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா. எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே,
என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, போற்றுவேன் உம்மை புகழுவே, வாழ்த்துவே உம்மை வணங்குவே, போற்றுவே உம்மை புகழுவே, வாழ்த்துவே உம்மை வணங்குவே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவை தூரும் வேலை நீதானையா, என் ஆசீர்வாதம் வேலை நீதானையா, நான் அவை தூரும் வேலை நீதானையா, நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையே ஆளும் இயேசுவே, நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, வேதன் என்னை சோர்ந்து வேலை தண்ணீலே, என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா, வேதன் என்னை சோர்ந்த வேலை தண்ணீலே, என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா, தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே, தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா, ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா, உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, என்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே, உம் அடைக்கலத்தில் என் சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே, உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனக்கு நாதமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே,
தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. தஞ்சம் தேடி இயேசுகிட்ட ஓடி வந்திருக்கிறோம். அவர் நெஞ்சை தொட்டு உங்களுடைய நெஞ்சை தொட்டிருக்கிறார். கர்த்தர் நெஞ்சை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை சீர்படுத்துகிறார், உன்னை நிலைநிறுத்துகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் ஜெப ஜீவியம் வளரணும், நான் சத்தியத்தில் வளரணும், என் துதியில் வளரணும், என் உபவாசத்தில் வளரணும், என் கண் விழிப்பு ஜெபத்தில் வளரணும், என் தசமபாகங்கள் வளரணும், என் காணிக்கை வளரணும், என் சபை வளரணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. அநேக கிளை சபைகளை ஸ்தாபிக்கணும். இங்கிருந்து நிறைய பேர் ஊழியர்களை எழுப்புவார். ஆண்டவர் உன் பேர பிள்ளைகளை எழுப்புவார், உன் பிள்ளைகளை ஊழியர்கான எழுப்புவார். இந்த பட்டணத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒரு ஊழியர்கான வைப்பார். ஆண்டவருடைய நாட்கள் நெருங்கி இருக்கிறதுனால தன் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. எந்த விதமான பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த அக்கிரமங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த தேவையில்லாத சினிமாவுக்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உன் பரிசுத்த ஜீவை வேணும். ஆண்டவர் பரிசுத்தத்தை மட்டும் தான் பரலோகம் ஏந்தி கொள்ளும். பரிசுத்தம் உள்ளதான் பரிசுத்தமாக இருக்க முடியும். நீ பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டோடைய வருகையிலே எப்படியாவது நான் போகணும், என் பிள்ளைகள் போகணும், என் கணவன் போகணும், என் வீட்டார் போகணும், என் பக்கத்தில் இருக்கிற போகணும். ஆண்டவரே, என் வீட்டார் அனைவருமே பரலோகத்தை சுதந்திரிக்கணும். நோவா காலத்திலே ஆண்டவர் சொன்னார், நோவாவே, நீ என்னுடைய வார்த்தை கேட்டு எச்சரி ஜனங்களுக்காக. வருகை தாமதமாக இருக்கிறனாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை இந்த சபையில் நாம் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவோம். உன்னுடைய மெய்ப்படி விசுவாசத்தை பின்பற்று. உன்னுடைய மெய்ப்பிற்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்க. சபைக்கு கீழ்ப்படிங்க, சபைக்குள்ளே நிலைத்திருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நித்திய ஆசீர்வாதத்தினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, சமாதானத்தின் ஆசீர்வாதத்தினாலே, குடும்ப ஆசீர்வாதத்தினாலே, உன் தனிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே, எல்லா ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருகி கர்த்தர் இந்த பூமியில் உன்னை வாழ வைப்பார். உன்னை ஒரு நாள் உன்னை கர்த்தர் நரகத்துக்கு அனுப்பவே மாட்டார். நீ ஆண்டவர் மட்டும் சார்ந்து கொள் மகளே. ஆண்டவர் மட்டும் பற்றிக்கொள். ஆண்டவர் விட்டு விடாத. யார் விட்டு விடாலும் ஆண்டவர் விட்டு விடாதீங்க. சபை விட்டு விடாத. சபைக்கு வருவதில் விட்டு விடாத. சபையில் புத்தி சொல்லு. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி வர தடப்பட்டவர்களை போயிட்டு சந்திங்க. இனிமேல் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த சபையிலேருந்து அநேக வெளியே போயிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கலாம். அவர்கள் எப்படியாவது திருப்புங்க. ஆண்டவரே, எப்படியாவது திருப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்கள திருப்பி கொண்டு வாங்க. அதுக்காக முயற்சி பண்ணுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. மற்றவங்க மேலே போய் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவர் மேலே கையை நீங்கள் வைங்க. நீங்கள் உங்கள் வியாதியை கொண்டு போய் யாருக்கும் சொல்லாதீங்க. அது ஆண்டவருக்கு மட்டும் தெரிவிங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை உமக்கு தெரிவிக்கிறேன். இனிமேல் யாருக்கும் என் கஷ்டத்தை வெளிப்படுத்த மாட்டேன். என் கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு மட்டும் நான் தெரிவிப்பேன். நீ என் மேல் இருக்கிற அன்பிற்காய் சோத்திரமாப்பா. என் மேல் இரக்கத்துக்காய் சோத்திரம். ஆண்டவரே, என் மேல் தயவாக இருந்ததுக்காக சோத்திரம். இன்று என்னோடு பேசியிருக்கிறீர். நீ என்னோடு உணர்த்தியிருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனோ நாள் ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டேன்ப்பா. எத்தனோ நான் சபைக்கு லேட்டாக வந்து ஆண்டவர் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து விட்டேன். ஆண்டவர், எத்தனையோ முறை என் தசம்பாகத்தை மறைச்சிட்டேன். எத்தனையோ முறை நான் காணிக்கை கர்த்தர் கொடுக்க வேண்டிய முதல் பங்கை கொடுக்க முடியாது போயிட்டேன். எத்தனையோ பேருக்கு நான் ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டிய வசனம் சொல்லாமல் போயிட்டேன். அவங்களோட தப்பான காரியம் நடந்துக்கிறேன். ஆனால் என் மேல் இரக்கமேங்கப்பா. உம்முடைய இரக்கம் இருக்கட்டுமாப்பா. உம்முடைய தயவு என் மேலே இறங்கி வரட்டும். உன் கிருபை என் மேல் கிருபை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, இன்னிலிருந்து என் புது வாழ்க்கையை நான் வாட போகிறேன். என் ஜெப ஜீவித்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கட்டோமப்பா. 1 மணி நேரம் நான் நின்றாவது ஜெபம் பண்ணுவேன், உட்கார்ந்ததை செவிப்பேன், இல்லை முழுங்காலெலாம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு அதிகாரத்தை அனுதினம் தேடுவேன், தியானிப்பேன், ஆராய்வேன். என் சபையில் நான் மணிக்கணக்கில் இரவில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் கேளுங்க.
ஆண்டவரே என் மேல் ஒரு அபிஷேகத்தை பொழிந்தருளும். இந்த சபை வளருவதற்கு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு முத்துக்களை போல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை முத்துக்களாக பார்க்குறாரு, உங்களை பரிசுத்தமாக பார்க்குறாரு. உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறார் என்றால் அவர் பிள்ளையாக பார்க்குறார், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக பார்க்குறார், அவர் வேறு பிரித்த பாத்திரமாக பார்க்குறார். இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் முன்னமாங்க. எப்போதுமே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவரே என் மேல் என்ன கடமை, ஆண்டவரே எனக்காக என்ன செய்யணும், அந்த சபையில் நான் என்ன பண்ணணும் என்று நீங்கள் ஆண்டோடைய பதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்லுவார், மகளே இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணு, இந்த ஆத்மாவுக்காக நீ சத்தியத்தை சொல்லு, இந்த ஆத்மா சுவிசேஷ அறிவி, இந்த ஆத்மாவுக்கு உதவி செய், இந்த ஆத்மா கிரியை செய்ய ஆண்டவர் பேசுவார். நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறபடியினால் உங்களுக்குள்ளே வந்து ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கி வசனம் எல்லாரையும் உயிர்ப்பித்திருக்கிறது. செத்து போன ஆத்மா இன்னைக்கு உயிரடைந்திருக்கிறது. இனிமேல் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே புதிய பலன் இறங்கி வரும், வசனம் இறங்கி வரும், கர்த்தருடைய சத்தியம் இறங்கி வரும். நீயே விடுதலை பெற்று அநேகருக்கு நீ ஒரு ஊற்றாக, ஒரு கனியாக, ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு உப்பாக இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். கர்த்தருடைய ஆவியை நம்மோடு இடைப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். சபையை நடத்துகிறமே போதகரையும் அருமையான சகோதரி பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஒரு விஷயம் அவர்களை நோக்கி பாருங்கப்பா. அவருடைய இருதயத்தினுடைய தேவைகளை சந்திங்க, அவங்க மனசில் வச்சுக்கிற காரியங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே அவங்களுக்குள்ளே வைத்திருக்க எல்லா விதமான நற்கரிகளை உயர்த்துவீராக. அவர் இன்னும் அவர்களுக்கு அநேக கிளை சபைகளை ஸ்தாபிக்க, இன்னும் அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் செய்ய அவருடைய ஆத்மாக்குள்ளே வைத்திருக்கிற கண்ணீரை துடைப்பீராக. அந்த வேதனை நீங்கட்டும், அந்த சமாதானம் வரட்டும், அந்த குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். அப்பா பீக்காராபால் அஷா வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க, வேதனையோடு வந்திருக்கிறாங்க. சிலவங்க புருஷனால கஷ்டத்தினால வந்திருக்கிறாங்க, சிலவங்க ஆண்டவரே தன் பிள்ளைகளை இழந்ததுனால அதிக வேதனையோடு வந்திருக்கிறாங்க. சிலர்களுக்குள்ளே படிப்பறிவில்லை, ஞானம் இல்லாத இருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் அவர்களை நோக்கி பாருங்கள். அவங்களுடைய சரீரத்தில் உண்டான வியாதிகள் பெருகி இருக்கிறனால ஒரு விடுதலையோடு போகட்டும். அப்பா என் ஆலயத்துக்கு வந்தவர்கள் விடுதலையோடு போக நீர் உதவி செய்வீராக. உம்மை தேடி வந்தார்கள் ஆண்டவரே, நீர் தான் அவர்கள் தஞ்சம், ஆண்டவரே நீர் தான் அவர் கேடகம், நீர் தான் அவர்களுக்கு அடைக்கலம், நீர் தான் எல்லாமா இருக்கிறீர். உம்மை நம்பி வந்தவர்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட நிறைவேற்றி முடிப்பீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அற்ப புரோஜனமுள்ள ஊழியக்காரன் நாங்களப்பா. பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானே, நீ சபைக்கு என்ன பேசணுமோ பேசியிருக்கிறப்பா. இந்த சபையை நாளுக்கு நாள் விரித்து அடைப்போதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை இங்கே மகிமைப்படுத்த போகிறீர். இந்த எல்லையில் இந்த ஆலயமானது எப்போதும் சந்தோஷத்திலையும் மகிழ்ந்து களிக்கூறுதலையும் மகிழ்ச்சியிலையும் நிறைவேறுப்பதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம் சித்தத்தை இங்கே நிறைவேற்றி அநேக வியாதி உள்ளவர்கள் இங்கே வந்து விடுதலை ஆகிறதும், அநேக பிசாசின் கட்டுகளிலிருந்து இங்கே விடுதலை பெறுவதும், அநேக குடும்பங்களை சமாதானப்படுத்துகிற சபையாகும், அநேக மக்களை இந்த பக்கத்தை கொண்டு வருகிற பிள்ளை இந்த சபையாக மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு ஒளி விளக்காக இதை வைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு அலங்கார விளக்காக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையில் இன்னிலிருந்து ஒரு புதிய மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரப்பா. பரத்தில் ஜோதிகள் பிதாவுடைய சகல நன்மையினால் இந்த சபையை நிரப்பி ராயத்தை கட்டி எழுப்புங்க. எல்லா துதி கனமும் செலுத்து இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1,00,00,000 சீடர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.